நாம் தொடர்ந்து வாக்குத்தத்தத்தான காரியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் முழுதும் பார்ப்போம் என்று சொன்னேன். இந்த மாதம் முழுதும் நாம் அதை வச்சு தான் பேசணும். இது கடைசி உயிர்த்த நாள் தான், அதை சார்ந்து தான் நாம் பேச போகிறோம். அது வேதம் என்ன சொல்றதுன்னா, நாம் ஏசாயால வாக்குத்தத்தின் வார்த்தையை கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானவன் எல்லாம் பாபிலோனில் செய்வான். ரெண்டு தான் இது. ஏன் தொடர்ந்து இந்த காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன்? அவன் வழி வாய்க்க, உங்களோட வழி இவருக்க போகிற அந்த 11 மாதத்தில் வழி வாய்க்க வேண்டுமானால், இந்த முதல் மாதத்தில் அவங்க விதை போடுகிறோம். வழி வாய்க்கம் என்பது 3வது சென்டென்ஸ், 3வது வார்த்தை. ஆனால் முதல் கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் சித்தமானவை எல்லாம் செய்வான். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது எதுனா, அவருக்கு சித்தமானவைகளை விரும்புறது எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ, பைபிள் சொல்லுது, அவர் விரும்புவதை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் விரும்புவதை காட்டிலும் கர்த்தர் பெருசாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோரேஸ் ஒரே யுத்தம் பண்ணார் பாபிலோனுக்கு, கர்த்தருடைய யுத்தம். ஆனால் கோரேஸ்க்காக அநேக யுத்தம் கர்த்தர் செய்தார். இதான் விஷயம். நீங்க தொடங்கி கொடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமாய் மகிமையா மகிழ்ச்சியாய் முடித்து மகிமையா செய்வார். அல்லேலூயா. எதிர்பார்க்கிற காரியத்தை முடியாத கர்த்தர் முடித்து செய்வார். இது நடக்காத நடக்க வைப்பார். இதெல்லாம் முடியாது, உங்கள் வாழ்க்கை நடக்காது நீங்க நினைச்சுக்க மாட்டீங்க. என் வாழ்க்கை நடக்கும், அதான் சத்த செய்வார். உங்க பெண்கள் வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்கள் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில நீங்க இருக்க கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இது உண்மையுள்ள வார்த்தை. அதனாலதான் நீங்கள் பிரியமானது எது என்று, கர்த்தருக்கு சித்தமானது எது என்று செய்யத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் 2வது வாரம் 4 நம்ம ஏனோக்கை குறித்து நாம் பார்த்தோம். மீன்ஸ் ஏனோக்கை குறித்தும் தானியேலை குறித்தும், அப்புறம் பவுல் பர்னபா குறித்து பார்த்தோம். கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க 2வது மீன்ஸ் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் யார் காயினம் குறித்து, கோராவை குறித்து பார்த்தோம். இந்த வாரமும் அந்த பிரியமானதை சார்ந்து சித்தமானது கர்த்தருக்கு பிரியமானது செய்வதுதான் அவர் சித்தமானது செய்வது. கர்த்தருக்கு பிரியமா என் தாசனாகிய தாவீது சித்தமானது செய்வான். கர்த்தருக்கு பிரியமானது செய்த தாவீது. பைபிள் சொல்லுது, தாவீது நினைப்பதற்கு காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியம் செய்தாராம். அல்லேலூயா. எஸ், இந்த காலையில் அதை பேஸ் பண்ணி பிரியமானது ஒரு 2 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு 308 புதிய ஏற்பாடு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், கவனிங்கள், தம்மை தேர்வுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் மறக்கக்கூடாது. தம்மை தேர்வுகளுக்கு தமக்கு சித்தமான செய்வதற்கு, அவரை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு வேற சொல்லல. நான் அவர் தேடினா அவர் சித்தமான செஞ்சா அதற்கு பலன் தருவார் என்று விசுவாசிக்கணும். நீங்க செய்யற, நீங்க வாழ்ற வாழ்க்கை மேல விசுவாசமா இருக்கணும். நம்ம தெரியல, ஏதோ ஒரு விசுவாசம் ஆண்டவர் செய்யறாரு. நீங்க வாழ்றீங்க பார்த்தா தேவனுக்காக, நீங்க கர்த்தருக்காக கொடுக்குறீங்க பாத்தீங்களா? மீன்ஸ் கொடுக்கறனா பணத்தை பத்தி பேசல. உங்க நேரத்தை, உங்க தூக்கத்தை, உங்கள் வாழ்க்கைய, உங்க ஆசை, நீங்க விரும்புறதை, மாம்சம் விரும்புறதை வெறுக்கிறீங்க பாத்தீங்களா? அதற்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம், இந்த முழு 66 புத்தகத்துல, இந்த புதிய ஏற்பாடு இந்த இடத்துல முழு பைபிள்ல ஒரே ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் விசுவாசத்திற்கு முழுமையாய் ஒரே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம், முழு வேதத்தில் இந்த ஒரு அதிகாரம் மாற்றம் முழுமா விசுவாச வீரர்கள் என்ற பட்டியல் எடுக்கிறது. அது மத்தியில இயேசு கிறிஸ்து பிறப்பின் பட்டியல் எழுதியிருக்கிறது. நாளாகமல இஸ்ரவேல் மக்களோட பட்டியல் எழுதியிருக்கிறது. ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 விசேஷமான அந்த அதிகாரம் இத விசுவாச வீரர்களை குறித்து பட்டியல் எழுதி அந்த விசுவாச வீரர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்குது. இவங்களாம் யாரா? அவங்க ஆபிரகாம் யாரா, ஆபேல் யாரா, ஈசாக்கு, யோசப், இவங்களாம் யாரா? இவங்களாம் கர்த்தரை பிரியப்படுத்தின மனிதர்கள். இவங்களாம் கர்த்தர். அதெல்லாம் ஒவ்வொரு ஆளும் சொல்லும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினால மோசே, விசுவாசம் அதை ஸ்டார்ட் பண்ணி தான் மற்ற தொடங்குது, இது முடிக்குது. நீங்க எல்லாம் படிச்சு பாருங்களேன் வீட்டுல. இந்த 16 பேர் இதில் எழுதியிருக்குது. வெளியரங்கமாய் 16 பேர் எழுதி, வெளியரங்கமாய் மறைத்து சிலர் எழுதியிருக்கிறாங்க. இவங்க பேர், சில பேர் எழுதாம எழுதியிருக்கு. பேர் எழுதி 16, 14 ஆண்கள் 2 பெண்கள். எதிரிங்க 14 ஆண்கள்
2 பெண்கள். மீதி பேரெல்லாம் அவர்கள் சிங்கங்கள் வாயிலை அக்கினி அவித்தார்கள், பட்டத்தை தப்பினார்கள், பலன் கொண்டா யுத்தம் பண்ணார்கள், அனைத்து செய்து முறியடித்தார்கள். சில கல்லறி உண்டார்கள், வளர் அறுப்பு உண்டார்கள். இப்படி இவங்களாம் எழுதாலும் அவங்களுக்கு பேர் இருக்குது. அதை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 2 பேரை பார்க்க போகிறோம். ஆண் ஒன்று, பெண் ஒன்று. இன்றைக்காக தான் ஒரு ஆணும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும், ஒரு பெண்ணும் கர்த்தருக்காய் பிரியமாக வாழ. தேவ பார்வையில் யாருமே குறைஞ்சவர்கள், யாருமே உயர்ந்தவர்கள் அல்ல. அவர் வாழ்க்கையை வாழ்ற வச்சு தான் நாமே என்ன பண்ணுவோம், நம்ம எழுதிக்கணும். நான் குறைஞ்சவன், உயர்ந்தவன், எல்லாரும் ஒன்று தான். எந்த மனுஷனும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதை நடக்கிறானோ அவன் தான் யோவான் காட்டலாம் பைபிள் என்ன சொல்லுது, பெரியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் சாரால் தொடங்கி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அநேக ஸ்திரீகள், கர்த்தருக்காய் வாழ்ந்த ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ லேவியர் பேர் மனைவி இருந்திருப்பான், எத்தனை யூத குரல் பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த 2 பெண்கள் 2 தான். ஒன்று சாரால், 2வது ராகாப். இந்த ராகாப்புக்கு சாராலுக்கு இன்னைக்கு 2 பேர் நாம் பார்க்க போறோம். 1 ஆண், 1 பெண். முதல் ஆணை பார்க்கலாம். யார் அந்த மனிதன் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். 32 எபிரேயருக்கு 11:30. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல். இதில் 3 விதமான கேட்டகரியான மக்கள் இருக்காங்க. 1 நியாயாதிபதிகள், 2 ராஜா, 3 தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, இந்த 4 பேரும் நியாயாதிபதிகள். தாவீது ராஜா, சாமுவேல் லேவி குடும்பத்தில் பிறந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஆசாரியன், அவர் தீர்க்கதரிசி. இந்த 5 3 4 5 6 பேர்ல ஒருத்தர் நாம் பார்க்க போகிறோம். யார் அவர்? நம்ம சொல்ல போற யெப்தா என்ற ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். இவங்களாம் யாரு? யெப்தா யாரு? விசுவாசம் இல்லாமல் யாரு? தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கூடாத. இவங்க யாரு? யெப்தா யாரு? யெப்தா யாரு? கர்த்தரை விசுவாசத்தின் மூலமாய் பிரியப்படுத்தின மனிதன். இந்த யெப்தாவின் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு பார்ப்போம். நியாயாதிபதி புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பார்க்க போகிறோம் யெப்தாவின் வாழ்க்கையை 2-3 பாகமாக நேரத்துக்கு ஏற்றப்ப சுருக்கமாய் நாம் பார்த்துட்டு 2வது ஒரு மனுஷியை பற்றி நாம் அடுத்து நியாயாதிபதிகள் யார் இந்த யெப்தா என்று வேதம் சொல்லுது என்று சொல்லி சுருக்கமான 3 பாட்டா பிரிச்சாதான் யெப்தாவின் வாழ்க்கை. நம்ம அதிகமாக யெப்தாவை குறித்து பேசுறது கிடையாது. சத்தியத்தில் பைபிள் சொல்லுது, கீழே தானே யெப்தா 1 பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையத் அவனை பெற்றான். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வேதனைக்குரிய வார்த்தை. மொழிபெயர்த்தவங்க ஏன் இப்படி பொறாம பிடிச்சவங்களாம் தெரில, ஏன் கத்ததை அனுமதிச்சான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மொழிபெயர்த்து ஆசீர்வாதம் பைபிள் சிலரெல்லாம் மாற்றிருக்காங்க. சில இந்த வார்த்தையை மாற்றின பைபிள் சொல்லுது, அவன் பரஸ்திரியின். இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போனால் ஒரு ஜாதியை குறிக்கிற போல இருக்கும். இன்னைக்கு தான் மாற்றிட்டாங்களா பல ஜாதி. இந்த பறை அடிக்கிற மீன்ஸ் மூலம் அடிக்க அவங்களாம் இப்படி இந்த வார்த்தை தனியாக எடுத்தால் யார் அது? அப்போது பைபிளே ஒரு கீழ் ஜாதி மட்டம் பண்ணிக்கு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. மொழிபெயர்த்தம் தப்பு பண்ணிட்டாங்க. ஆங்கிலத்தில் ப்ராஸ்டிடியூட். அது என்னென்னா, கிளையாத்தியனாக யெப்தா பலத்த அவன் விபச்சாரியின் குமாரன், அப்படிதான் எழுதியிருக்கணும். என்னதுங்க? அதுதான் சரியான வார்த்தை. கிளையத் அவனை பெற்றான். முதல் பாகம் நாம் பார்க்க போகிறது சுமந்தவர்களால் வந்த அவமானமும் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிந்தை. நாம் பார்க்குறோம் அந்த யார் அந்த மனிதன் என்று. இந்த பார்ட் நாம் பார்க்க போகிறோம். சுமந்தவர்களால் வந்த அவமானமும் அதனால் வந்த நிந்தை. ஃபர்ஸ்ட் 2 அழைப்பும் யுத்தமும். என்னதுங்க? அழைப்பும் யுத்தமும். இந்த பார்ட் 3 வேதனையும் அர்ப்பணிப்பும். இந்த 3 காரியங்களை மாறி மாறி பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் அநேகருக்கு ஒரு தொடக்கம் இருக்குன்னா, சுமந்தவர்களால் வருகின்ற அவமானம். எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்காங்க, நான் ஏன் இந்த ஜாதியில் பிறக்கலை. அநேகருக்கு
இந்த ஜாதியில் நான் பிறந்துக்காம இருந்தால் எனக்கு அவமானம் இருக்காத. நான் 5 ஜாதியில் பிறந்ததுன்னா நல்லா இருந்திருப்பேனே. சில நேரங்களிலே இந்த மனுஷியிட பெத்த சிலர் ஆயிரங்களே, இந்த பெற்றோருக்கு நான் பிள்ளையா இருந்திருக்கணுமா? என் தகப்பன் மோசமான, என் தாய் மோசம் சொல்லி கேள்விப்பட்ட சிலருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். பிறப்பிலே வந்த அவமானம் இந்த யெப்தாவை குறித்து என்னென்றா, அவருக்கு அட்ரஸ் கொடுக்குது. அவன் பலத்த பராக்கிரமசாலி, பலத்த பராக்கிரமசாலி. எப்படி இருந்திருப்பாந்தம்மா? அப்போ சிங்கம் புலி அவர்கிட்ட பலத்த பராக்கிரமசாலி, வீரன், பலத்த பராக்கிரமசாலி. பலவிதமான அவருடைய பராக்கிரம பலவிதமான வழியில் அவர் நிறைய என்ன செஞ்சிருப்பாரு, வித்தைகளை காட்டியிருப்பார் நினைக்கிறேன். அந்த பலத்த அவருக்கு அடையாளமே அவர் பலத்த பராக்கிரமசாலி. ஆனால் கூட வருது அவங்க அம்மா இப்படிப்பட்டவங்க, கிளையாத் அவரை பெத்தாங்க சொல்லிட்டு, கிளையாத்துக்கு அந்த அந்த ஒரு புள்ள மட்டும், கிளையாத்தி மனைவியும் பார்த்தீங்களா. அப்போது யெப்தா அம்மா யாராக இருந்திருப்பாங்கன்னா அவங்கள பரஸ்தின்னு சொல்லிட்டு, அப்போது யெப்தா அம்மா கிளையாத்துக்கு அவங்க வாழ்ந்து குழந்தை பெற்றாலும் அவங்க மனைவி என்ற பேர் எடுக்கப்படல. கவனிங்க, என்னங்கல்ல மனைவின்னு சொல்லல, பைபிள் சொல்லுது கிளையாத்தின் மனைவி. அப்போ வேற பிள்ளைங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? கிளையாத்தின் மனைவி, கிளையாத்தின் மனைவி அவனுக்கு குமாரரை பெற்றால், அவன் மனைவி பெற்ற மறுபடியும் பெற்ற குமாரர் பெருவிலான பின்பு அவள் யெப்தாவை நோக்கி, பாருங்க, அவன் வச்சு கொண்டு பிறந்தவர் யெப்தான்னு வச்சுப்போமே, அதை கட்டி கொண்டு பிறந்தவர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பிள்ளை வந்துச்சுங்களே. அப்போது எங்கள் தகப்பன், உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் கிடையாது. என்ன இல்லை, நம்ம இதை பார்க்க போகிறோம். நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினா. அப்படின்னா அவங்க விபச்சாரி மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க பிறக்கவே இல்லை. யார் அவங்க? அப்போ வேற எங்கேயாவது இருக்கும். அன்றைக்கு 7 ஜாதி அங்கே செதறி போயிருந்த, எல்லாரும் முற்றோட்டமாக சாவடிக்கல. அவங்க அழகாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஈர்ப்பில் கிளையாத் அவங்க என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களோட வாழ்ந்து அதுக்காக யாரை பெற்றெடுத்திருப்பாரு? யெப்தாவை பெற்றெடுத்திருப்பாரு. கவனிங்கள், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அவங்க அந்நியஸ்ரீ உண்மைதான், அவங்க பரஸ்தினி விபச்சாரம் உண்மைதான். அவங்க குடும்பம் ஒரு நாள் வளரும்போது அவனுக்கு கிடைச்சது ஒன்றே ஒன்று தான், பலத்த பராக்கிரமசாலி. இவர் கூட இவங்க அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க. யாருக்கு? அப்பாக்கு. அம்மா வேற, அப்பா ஒரு அப்பாவுக்கு பிறந்த நிறைய பிள்ளைங்க வளரும்போது அவங்க சொல்றாங்களாம், ஏய் உனக்கு எங்க வீட்டில் எங்க அப்பா கொடுத்த சுதந்திரத்தில் உனக்கு பங்கு இல்லை. என்ன இல்லை? ஆகையா உனக்கு எதுவுமே, நீ யார் தெரியுமா? எவ்வளோ ஒருத்தி, நீங்க பைகளை இப்படி கொஞ்சம் ஒரு வார்த்தை எழுதினாலும் அது நிந்தையான வார்த்தை. எவ்வளோ பெத்த, யாரோ பெத்த சொல்லட்டுமா எல்லாம் தெரியுமா? ஒன்னே இல்லை, ஒரு பெண் இப்படி ஒரு பெண்ணாக இருந்துட்டு திருந்தி, ஒரு விபச்சாரியும் வச்சுங்களேன், திருந்தி ஒருத்தவங்க வாழ நினச்சா, இப்போ சொல்கிறேன் கேளுங்களேன், இப்போ சொல்கிறேங்களேன், ஒரு பெண் ஒரு விபச்சாரி, எத்தனையோ பேர் வாழ்க்கை சொல்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்க்கை மாதிரி உண்மையாக வாழும்போது என்ன சொல்லுவாங்க, அவன் உண்மையாக அந்த கிளையாத்தி பெற்றெடுத்தாலும் சொல்லுவாங்க, இந்த குழந்தைய அவங்க தான் பெத்தாலன்னு என்னன்னு சொல்லி டவுட் யாருக்கு தான் வரும்? வேறு யாருக்கு? புருஷனுக்கே வரும். இன்னைக்கு சொந்த புருஷனுக்கே தான் ஏன் பள்ளியான்னு அநேகருக்கு டவுட் இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கலர் மாஸ்டர், என் புள்ள போல இல்லையே அம்மா சொல்லுவாங்க, என் புள்ள அப்படி இல்லையா, உன் புள்ள மாதிரியா பெரும்பாங்க. இந்த குளோனிங்கா இது? அப்படியே இருக்கணுமா? இல்லைன்னா எங்கேயோ இருக்கணுமா? அப்படிதானே? என்ன இது எப்படி சொல்லியிருப்பாங்க? நீ யாரோடா, நீ யாரோ, பைபிள் சொல்லுது, நீ அந்நியஸ்ரீன்னு சொல்லி அவனை துரத்தினார்கள். கவனிக்க இந்த ரெண்டு பாருங்களேன். கீழே இவருக்கு பிறப்பினால் உண்டான அவமானம், அவையினால் உண்டான, அவங்க அம்மா பிறந்து செத்துட்டு இருப்பாங்க, செத்துட்டாலும் அவங்க யாரும் பேர் தெரியல. ஆனால் இந்நாள் வரைக்கும் ஒரு இனிஷியல் பைபிள் கொடுத்துனே இருக்கு. யெப்தாக்கு அப்போ உயிர் வாழும்போது இஸ்ரேல் மக்கள் சாதாரண கிடையாது, அவங்க மோசமானவங்க, தேவஜனமாக இருந்தாலும் வெறி பிடிச்சவங்க, மத வெறி, அந்த இனவெறி என்னென்ன இருக்குதோ அங்கேருந்தான் உலகத்துக்கே வந்தது அதிகமாக. நாங்கள் தான், எங்களை தவிர யாரும் இல்லை. அப்போது யெப்தா சுமக்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று கவனிங்கள், அவர் பரஸ்திரியாக எழுதியிருந்தாலும் அந்நியஸ்திரியாக இருந்தாலும் யெப்தா அந்த 12 கோட்டில் ஒரு ஆள் தான். கரங்களை வைத்தியில் சொல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்ல முடியாது. யெப்தா யாரு? அந்த அவர் யார் பெற்றிருந்தாலும் தேவனுடைய பார்வையில் இவர் யார் தெரியுமா? நீ பரஸ்தியின் மகன், இப்போ சொல்ற திருத்திருப்பாங்க, நீ அந்நியஸ்திரியின் மகன். ஆனால் வேதம் சொல்லுது அவர் ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர்கள் சொல்லி பரலோகம் சொல்லுது. இந்த உலகத்தை நீ என்ன ஜாதி, பலவிதமான ஜாதியில சொல்லி நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி யார் சொல்லலாம், பரலோகம் சொல்லும் எல்லாரும் ஆதாம் கூட வந்தோம். நம்ம தான் சொல்றது, கிறிஸ்துவ ஜாதியே கிடையாது.
நம்மள பேசோட கீழே இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி பேசுவதற்கு நோ சான்ஸ். ஒரே ரத்தத்தில் தோன்ற பண்ணினாராம். எல்லாம் மனுக்குள்ள எப்படி இருந்ததா? ஆதாம் என்பது உண்மை சத்தியம் என்று வேதம் எழுதிருக்குமானால் அங்க ஜாதிகளுக்கு வழியே கிடையாது. எல்லாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கீழே இருக்கும் யாரா இருக்கட்டும் எல்லாம் ஒரே இடத்துல கதை தோன்ற பண்ணினா. உண்மைதானே? பைபிள் ஒரே இடத்துல தோன்ற பண்ணினா. அதை விட்டு போயா ஆதாம். ஆனா பிந்தியாக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரத்தத்தினால் நம்ம எல்லாம் மீட்கப்பட்டோம். ஆதாம் விட்டுவோமே, பிந்தியாக இயேசு கிறிஸ்து ஒரே இடத்தால் மீட்கப்பட்டோம். இன்னைக்கு எப்படி பிரிவினை வரும்? ஐயா பிரிவினை வரும். அவ பக்தி உள்ள மனுஷன் பிரிவினை கொண்டு வருவாங்க. ஆவியில தான் பிரிவினை கொண்டு வருவான். மாம்சத்தில் மனுஷன் உயர்ந்தவன் சொல்லுவான். ஆனால் கர்த்தருடைய ஆவி பெற்ற பேதுரு சொல்ல மாட்டாரு. நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஆவினா ஒரே மாதிரி ஆக்கிட்டாரு. யாருடைய குரல் விடு நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் புறஜாதிக்கு யூதனுக்கு எந்த வித்தியாசம் இல்லாதபடி கர்த்தர் விசுவாச இருதயங்களை சுத்தமாக்க நான் பார்த்தேன்னு சொல்லி சபைக்கு முன்பாக சாட்சி கொடுத்ததா யாரு? பேதுரு. அதே பவுல், அதே நியாயப்பிரமாணத்தில் வெறி பிடிச்ச பவுல், ஆணுள்ள பெண்ணுள்ள எல்லாருக்கும் எல்லாமே சொன்னாரையா. காரணம் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் நமக்கும் இன்னைக்கு அவளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் செஞ்சாரு. கர்த்தருடைய ஆவியுக்குள் இருக்குமானால் மார்க்க பேதம் இருக்காது, ஜாதி வெறி இருக்காது. நான் பெரிய நீ இப்ப இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரன் ஜாதியை தேடி ஓடி இன்னைக்கு கட்டக்காரன் என்ன ஆவி செத்து போச்சா? கிளையாத் அவரு பெத்தாரு. கிளையாத் வைத்துக் கொண்டு அவங்க பெத்தாங்க. எப்தானையா செஞ்சார். எப்தா துரத்தி விடப்படுறார். எப்தா ஓடுகிறார். வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? 3. அப்ப எப்தா தன் சகோதரை விட்டு ஓடி போய் கொடுத்த சுதந்திரம் எதை தர மாட்டேன்றாங்க? எங்க அப்பா வீட்டு சொத்துல உனக்கு என்ன இல்லை? நீ யாரையா சொன்னா? உங்க அப்பா எப்தாவை கிளையத்தா சேர்த்தாரு. கிளையாத்தா சேர்த்தாரு. கர்த்தர் கொடுத்தாரு அவங்க சுதந்திரத்தை. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தில் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓடி போய் தோப்பு தேசத்தில் போயிட்டு வீணர்னா வேலை வெட்டி இல்லாமல் ஊர்க்கதையை பேசி சண்டை போட்டு வேடிக்கை பார்த்து ரோட்டில் பிளாட்பார்ட்டில் உக்காந்து ஏன் வீட்டை கொள்ளடிக்கலாம் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தோட சேர்ந்து கூடிக்கொண்டு அவரோட யுத்தத்துக்கு போவார்கள். இப்படி ஆகி போச்சு. கவனிங்கள், ஒரு மனிதனை கர்த்தர் தெரிஞ்சு கொள்வாரானால் அவனுக்காக என்ன வேணா செய்வார். அதான் விஷயம். ஒரு மனிதனை கர்த்தர் அழைப்பாரானால் அவன் எந்த இடத்துல எந்த உயர் ஜாதியில் இருந்தாலும் சரி, எந்த கீழே இருந்தாலும் சரி, எந்த ரோட்டில் இருந்தாலும் சரி, எந்த செத்து போகிற மாதிரி இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாலும் சரி, அவன் எந்த இருந்தாலும் சரி, கர்த்தர் தாயின் கருவையிலே அவளுக்கு ஒரு மனிதன் தெரிந்து உலக தோற்றமாக தெரிந்து கொள்றான். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் எப்படி அவன் பிறப்பு எப்படி இருந்தாலும் சரி, அதை பத்தி தேவ திட்டமே கிடையாது. அது பத்தி அதுக்கு மாற்றமே கிடையாது தேவ திட்டத்துல. இப்ப அந்த மனுஷன் ஒரு சூழலை உருவாக்குறார். அம்மன் புத்திர ராஜா வந்து ஃபைட் பண்றான். யாருங்க? இவர்கள் இஸ்ரவேல் பாருங்க. சில நாளைக்கு அம்மன் புத்திர இஸ்ரவேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்ப இஸ்ரவேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை கீலேயாத்துக்கு விரோதம் வராங்க. யார்? அம்மன் புத்திரர். அது எங்க? அந்த நாள்ல இருந்து சிப்போரின் குமாராக பாலாக்கு நாள்ல இருந்து பிரச்சனை. அன்னில இருந்து பிரச்சனை. தேவன் அம்மன் புத்திர தேசத்தை கொடுக்கல. தேவன் யாருக்கு அம்மன் புத்திர யாருக்கு கொடுக்கல? ஆனா அம்மன் புத்திர யார்கிட்ட? எமோரா சீக்கோன் கிட்ட விட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன தேசத்தை கர்த்தர் இவங்களுக்கு கொடுக்கல. நான் வேற ஒருத்தங்கிட்ட தோத்துட்டேன். நான் வேற என் பொருளை வேற ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டான். யாரு? எமோரா சீக்கோன். நான் சீக்கோனை அழிக்கும் போது அவன் தேசம் வருமா, அதுல எனக்கு இது வந்துச்சு. யார் பார்த்தா? உங்க வீட்டு சொத்து எனக்கு வந்துச்சு. ஆனா உங்க கையில பறிக்கல. நீ எழுந்த பத்தியா பல வருஷமா அவன் வச்சிருந்தான். அவன் ஜெயிக்கும் போது வந்துச்சு. இப்ப எதுக்கு வரானா இஸ்ரேல் மக்கள் கிட்ட அவன் கிட்ட இருந்து நீ ஜெயிச்சாங்க பத்தியா அவங்க பிதாக்களே, அது உங்ககிட்ட இருக்கு. எங்க இருக்கு? அதை எனக்கு திருப்பி கொடுக்கும்படி அம்மன் புது சண்டைக்கு வரும்போது ஒரு ராஜா வரும்போது ஒரு கீழையாத்துல இருக்கிறவங்க சண்டை போடத்தக்க ஆட்கள் வர கிடைக்கல. கவனிங்கள், இந்த யுத்தம் ஏன் அனுபவிச்சார்னா இப்ப சொல்றாங்க யாரையா நமக்கு தலைவனா போய் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சில நேரங்களில் நம்ம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அவமதிக்கும்படி அவமானப்படுத்தும்படியா தள்ளப்படும்படி வரும்போது ப்ளீஸ் அதுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க. கர்த்தரும் உன்னை தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் எந்த நேரத்தில் உன்னை யாருக்கு முன்பாக உயர்த்தணும்னு சொல்லி கர்த்தர் உன்னை உயர்த்ததற்காக ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். இந்த சூழ்நிலை யாரையா யுத்தம்? அப்ப சொல்றாங்க எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதி யாரையா சேனாதிபதி இருப்பாங்க? யாரையா? இப்ப யாரையா? என்ன சொல்லி பரஸ்திரி விபச்சாரின் மகன், அல்லேசியின் மகன், உனக்கு சுதந்திரமே கிடையாது, நீ எவ்வளவு பெத்த புள்ள, எங்க அப்பாவுக்கு தான் பெற சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் ஓடிட்டாரு.
எவனாலே அவர் ஓடிந்து வந்து அவளை பார்த்து ஓட, பிகாஸ் இவர் பராக்கிரமசாலி. நிந்தையை சுமந்து வாழ முடியாது, வேதனையோட வாழ முடியாது. எவனால சகோதர பகிச்சவன் குடும்பம் தான் பகிச்சுதா, அவர் குடும்பம் தான் பகிச்சுதா, கிளையாத் பெற்ற பிள்ளை தான் பகிச்சாங்களா? இப்ப பாருங்க 7. அதுக்கு எப்தா அனுப்பிச்சுடுங்க, நீ கிளையாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்ன பகைத்து. யாரையா பகைச்சுதா? அவன் குடும்பமா? ஊரே பகைச்சுதியா? மத்த கேட்டுட்டா அப்படியா? அவங்க அம்மா தப்பு பண்ணிருக்கலாம். இப்படியா என்னை பகைத்து, என்னை பகைச்சு யார்? என் தகப்பிட்டு மூப்பரை பார்த்து. அவர் என்ன சொல்லிக்கணும்? என் குடும்பமே என்ன பகைச்சுன்னு சொல்லிக்கணும். நீ பார்த்து நீங்கள் அல்லவா என்ன பகைத்து. ஒருத்தனையா தெத்து நீங்க என்ன நான் வாழக்கூடாதுன்னு. நான் என்ன பாவம் பண்ணேன்? பிறப்புல வந்ததுக்காக எனக்கு என்னையா? இன்னைக்கு இதான் நடந்தது உலகத்தில். அவன் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போக முடியாது. ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு உயர்ந்து போனால் கூட மேலே இருக்கிறவன் கீழே தள்ளிடுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சிட்டி பேங்க்கில் பாஸ் ஆயிடுச்சு. இந்த ஏரியா வந்து பார்த்தாங்க பார்த்தியா, எல்லாம் ஒர்க் ஆகிட்டு எல்லாம் வந்து வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. மேலே இருக்கான் பார்த்தியா ஆஃபீஸரு, அந்த ஏரியா போய் பார்த்து சொன்ன வியாசார் பண்ணி சொன்னோடனே அந்த பேங்க்லேருந்து எடுத்துட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியும். காரணம், அவங்க கீழ் உலகத்தின் எழுதப்பட்டது வந்து டவுன் கிரேட்லேருந்து வந்திருந்தாங்க. உலக பார்வையில் கீழ் ஜாதி சொல்கிறது தக்கதாக அவங்க உலக பார்வை தான். ஆனால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கலாம். பைபிள் சொல்லுது, என்னை பக்கத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். கவனிங்கள், இப்போது அந்த வார்த்தை எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. அங்கிள், நான் இப்போ அவங்க சாண்டச்சாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது அவங்க மேலே ஒரு லீடர் இருந்தாங்களாம், பயங்கரம் ஹை கிளாஸு, பயங்கரமாக தொலை கொடுப்பாங்களாம். ஏன்னா தெரிஞ்சு போச்சுங்களா. ஆனால் சில ஆள் எடுத்தாங்களாம், இந்த பொண்ணு தக்க வச்சாங்களாம், பெரிய ஆள் எடுத்துட்டாங்களாம். இப்போ அவங்க கிட்டே இருக்க அடுத்த கிரேட் இந்த ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் இப்போ நல்ல ஒரு மரியாதையாக பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன் ஒரு மரியாதையா. ஆனால் இவங்க தான் எடுத்துருக்கணும் சில காரியத்தில். கவனிங்கள், எந்தெந்த இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் அவர் உயர்த்தும்படியாய் பலத்த கருத்துக்குள்ள நம்ம நேரத்திற்கு காத்திருந்து அடங்கியிருக்கணும். அன்னைக்கு தோப் தேசத்துக்கு ஓடி போய் அவர் தப்பாக இருந்த அது பக்கம் தேவன் எடுத்துக்கினாரு. நான் பகைச்ச சகோதரர்கிட்ட சண்டை போட்டுருந்தாருன்னா திரும்பி இந்த அழைப்பு யாருக்கு வந்திருக்காது? பைபிள் சொல்லுது, ஆபத்து நேற்று சமயத்தில் நீங்கள் இடத்துல ஏன் வருகிறீர்கள்? கவனி சொல்லுது, என்னை துருத்தி என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துருத்தினவர்கள். அப்பா வீட்டிலிருந்து யார் துரத்துனாங்களா? நீங்களா சேர்ந்து துருத்து. இப்போது உங்களுக்கு ஆபத்து நேரிட்ட சமயத்தில் நீங்கள் இடத்தில் வருகிறீர்கள் என்றால் இது போதும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் நான் சொன்னேன். 2, இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட மனுஷன் தான் எபிரேய நிருபத்தில் எழுதி இருக்குது. எத்தனையோ இவருக்கு முன்பான நியாயாதிபதி, ஒரு நியாயாதிபதி கிடையாது. ஓத்னியேல் இதுக்கு முன்னாடி, ஏகுத் 80 வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் சம்கார் 3வது நியாயாதிபதி, 4வது பாராக், 5வது கிதியோன். இவருக்கு பின்னாடி எத்தனையோ நியாயாதிபதிகள், நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள், எவ்வளோ பேர் இருந்தாலும் சிலரை தான் அந்த 14 பேர்ல எப்தா என்ற பேர் என்று எழுதியிருக்குது. ஐயா இப்படி வந்துச்சு பாருங்க. இந்த மனுஷன வாழ்க்கை இப்படி இருக்கும்போது கவனிங்கள், இப்போ அழைப்பு எப்படி வருது பார்த்தீங்களா? இப்போ யாருக்கு அழைக்கிறா? இப்போ கூப்பிட்றாங்க, வாங்க ஃபைட் பண்ணலாம். இப்போ ஃபைட் நடக்க போகுது. ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஃபுல் சப்ஜெக்ட் பேச முடியாது. இப்போ ஃபைட்டுக்கு போகிறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுக்குறார். கவனிங்கள், யுத்தத்தில் எப்படி வெற்றி வருதுன்னா நல்லா கவனிங்கள். அவர் யார்? 2 இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அது கிதியோன். யாருங்க? தூதனே சொல்கிறார், தேவதூதன். நீ யாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கை. பெரிய மீதியானர் அமலேக்கர பெரிய ஒரு யுத்தம். அதில் யார் ஜெயிச்சதுன்னா கிதியோன். இப்போ ஆனால் எப்தாவின் பேர் அப்படி எழுதல. எப்தான் பலத்த பராக்கிரமசாலின்னு சொல்லி வேதம் சாட்சி கொடுத்து. ஆனால் கிதியோனும் எப்தாவும் பராக்கிரமசாலியா. ஆனால் இந்த ஒரு யுத்தத்துக்கு போவதற்கு யார் தேவை? கர்த்தருக்கு. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு யார் தேவை? நீங்க நினைக்கிறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. அறிவாளி, மிகுந்த படித்தவன், டேலண்டட், ஸ்கில்டு, அப்பெல்லாம் கற்று தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனை கற்று தெரிஞ்சிருக்கணும். 2 அவன் அழைக்கப்பட்டிருக்கணும். 3 அழைப்புக்கேற்ற பாத்திரம்னா வாழணும். ஒரு மனுஷன் அழைப்புக்கேற்ற பாத்திரம்னா வாழ்றனால கர்த்தர் அவன் மூலமே தான் செய்ய போறான்னு அர்த்தம். இதான் விஷயம். பார்த்தீங்களா? இந்த 2 பேரும் யுத்தம், பெரிய யுத்தம். எப்தா பண்ற யுத்தமே ஜெயிச்சார். அம்மோன் புத்திரத்தில்
கிதியோன் பண்ண யுத்தமும் மீதியானர் ஜெயிச்சார். இந்த 2 யுத்தத்தில் எப்படி என்ன நாம் பார்க்க போறோம் என்றால் நல்ல கவனிங்கள், வாசிங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள். நம்ம சில காரணத்தை 34ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 33 மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திர யாவரும் ஏகமாய் கூடிய ஆற்றை கடந்து வந்தபோது இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். என்னது? அவன் எக்காலம் ஊதி போதும். கேட்டுங்களா? யார் எழுதுனா? கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுனா கிதியோன் மேல். இப்போ நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன். 11ஆம் நியாயாதிபதிகள். ஆனாலும் அம்மோன் புத்திரன் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தையில செவி கொடாத பண்ண. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினா அவன் கீழேத்து மனசு நாட்டியம் கடந்து போய் 2 பேரை பாருங்களேன். ஐயா நீ பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அதுக்காக கர்த்தர் உனக்கு ஒர்த்து கிடையாது. இவனும் பராக்கிரமசாலி, அவனும் இவன் கைத்திய பிடிச்சா வெட்டுவான் 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 ஜெயிப்பான், 100 பேர் வெட்டுவான். ஆகையா இவன் மேல இவன் தான் சேனாதிபதியா இருக்கணும் சொல்லி மூப்பர்கள் நினைச்சாங்க. ஆனால் அதற்காக கர்த்தர் நீ கத்திய பிடிச்சு ஜெயிக்க முடியாது, அறிய வச்சு ஜெயிக்க முடியாது, படிப்பு உன் வாழ்க்கையை உயர்த்தாது. உன் உயர்வு வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் வந்தாதான் வாழ்க்கையில பெரிய வெற்றி. மாம்சத்தினால் ஜெயிக்கவே முடியாது. ஆவி பெற்று இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஐயா நீ ஆபீஸ்ல நீ லோ டிகிரி படிச்சிரு, நீ ஆவி பெற்றுப்பார். உன்னை எங்க போய் கர்த்தர் நிறுத்த வைக்கிறாங்க ஜெயிக்க வைப்பார். நம்ம பிள்ளைங்க வர பிரச்சனை ஜெயிக்க முடியல. ஐயா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உடஞ்சி போறாங்க. சின்ன சின்ன வாழ்க்கையில் வர பிரச்சனை அவனை தாங்க முடியல. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கை எதுவும் இல்லை, ஆவியானவர் இல்லை. ஐயா நம்ம டேலண்ட் நம்புறோம், நம்ம அறிவை நம்புறோம், நம்மள கடந்த காலத்துல வெற்றி நம்புறோம், நம்ம படிப்பு நம்புறோம், நம்ம பேச இங்கிலீஷ் நம்புறோம். இல்ல, கர்த்தர் யுத்தம் செய்வதற்கு கிலியாத்தின் மூப்பர்கள் எப்பவ நம்பினார்கள்? பிகாஸ் அவர் பராக்கிரமசாலி. ஆனால் கர்த்தர் யெப்தா பராக்கிரமசாலி என்று யுத்தத்துக்கு அவன் அழைக்கல. யெப்தாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டுமானால் யெப்தாவின் யுத்தமா இருக்கக்கூடாது, அது கர்த்தருடைய யுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. யெப்தா போய் ஜெயிச்சிருந்தா என் பராக்கிரமத்தால் என் கை ஜெயிச்சு சொல்ல. இப்போ யெப்தாவால் சொல்ல முடியாது நான் ஜெயிச்சேன்னு. ஏன்னா யெப்தாக்கு தெரியும் யெப்தா மேல் இருந்த கர்த்தருடைய ஆவியா இருந்தா அதை வெற்றியை கொடுத்தார். கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெபிச்சு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ் பண்ணிட்டா நம்பளுச்சு சொல்கிறோமே. ஏன் நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஜெயிச்சுனா உனக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா ஜெயிச்சுன்னு சொல்லி உன்னை உயர்த்த முடியாது. என் வாழ்க்கையில் தெரியும். வாழ்க்கையில் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் வரும்போது கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்தும் போது நம்ம மேலே நினைக்கிறோம். காரணம் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்குமானா நீ சொல்லுவேன், இந்த வெற்றி, இந்த வாழ்க்கை, இந்த கொடுத்த உலக மேன்மை மகிமை இது நான் சம்பாதிச்சு கொடுக்கல, கர்த்தர் எனக்கு என் மேல் வைத்து இருக்கிறது நிமித்தம் அது எனக்கு இலவசமாகி கொடுத்தார். கரங்களை சொல்லாமே அப்படி நீங்கள் சொல்வீங்களா தாழ்த்துவீங்கய்யா? யாரே அப்படி? ஒரே மனிதன் தான். அவனுக்கு பேர் உனக்கு விடுற நாமம் பெரிய மனிதர். பூமியில் இருக்க எல்லாரும் காட்டில் உனக்கு பெரிய நாமை தரிப்பேன், எனக்கு இதே கிளியேற்றமா செய்வான். அந்த மனிதன் போய் யுத்தம் பண்ணினே கிடையாது யாருமே. தாவீது தன் வாழ்க்கையில முடிவில பாருங்களேன், அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு ஆள் கிடையாது. சேற்ற போல மெடிச்சாராம். 18ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. தாவீதின் பேரை கேட்ட அலறி வந்தாங்க. சுத்தி எங்குமே பார்த்தல். யார் சொல்றா? சாலமோன். காரணம் சுத்தி எவனுமே எழும்பாதபடி, அடுத்த 20 30 40 வருஷம் எழும்பாதபடி எல்லாரும் நூல் போட்டு வெட்டினார். அவர் தன் வாழ்க்கையில முடிவில் சொல்றாரு, அவர் சங்கீதத்தில் எழுதுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பர். யார் மேய்ப்பர்? நான் ராஜாவா இருக்கேன்னு எழுதலை. சரி, அன்றைக்கு ஒரு அற்பமான உலகத்தில் ஒரே மிருகத்தை பார்த்து பயப்படாதங்க யாருன்னா ஆடை தான். அவர் நான் நரி ஓனா சொல்லியிருந்தால் மக்கள் பயப்படுவாங்க. இன்னைக்கு வருது பார்த்தீங்களா, சிறுத்தை, சிங்கம், வெற்றி, அது கருப்பு படை, பூனைப்படை, அதெல்லாம் உண்மைதான். அந்த படை நல்ல படை. அந்த படை யாராவது சாவடிச்சு அது வாழும். ஆடோ மற்றொரு சாவதற்காக தன் வாழ்க்கையை கொடுக்கும். கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாய்ச்செடியன். அப்படின்னா கர்த்தர் மெய்ப்பர் நான் ஆடு தான் சொன்னார். ஆனால் வாழ்க்கையில முடிவில் சொல்றாரு, ஐயா கோடி எத்தனை கொடு, ஐயா உன் கையிலேருந்து வாங்கணும், அதான் காணிக்கை எப்போ போடும்போது நீங்கள் சொல்லுங்களேன், உன் கையில் வாங்கின ஆண்டவரே அது உமக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அவர் சொல்லிக்கணும், நான் ஜெயித்தேன், என் கை வெற்றி பெற்றது, என் கை சம்பாதிச்சுது, நான் கத்தியை பிடிச்சேன், வருஷம் ஃபுல்லாக சண்டை போட்டேன், அவனை வெட்டினேன் இவனை வெட்டினேன், அதை கத்தர் கொடுத்தாரு, கொள்ளை பொருள் என்றுன்னு சொல்லலையா அவரு. உன் கையிலேருந்து வாங்கணும், உமக்கே கொடுக்குறோம், நாங்கள் இன்னும் உன் பார்வைக்கு அரதேசிகளும் பரதேசிகளாக இருக்கிறையா. அதான் பைபிள் சொல்லுது.
தாவீதுக்கார நிச்சயமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவளுக்கு தாவீதுக்கு தெரியும், இவ்வளவு யுத்தம் பண்ணி ஜெயிச்சது நான் அல்ல, தாவீது மேல இந்த கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு வெற்றி நம்முடைய வாழ்க்கையில மகிமை மேலே வேணுமானால் ஏன் நம்ம இன்னைக்கு மனிதனுடைய பேரை போட்டுக்கிறது, முகத்தை ஒண்ணுமே புரியல. ஆவி பெற்றனால் முடியாது. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ற முடியலையே. எங்களால் ஒடுக்க முடியும், எங்களால் தாழ்த்த முடியும், எங்களால் அவமானம் சுமக்க முடியும், எங்களால் ஒரு நிந்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா பெருமை, உலகத்தின் மேன்மை ஏற்றுக்கொள்ள முடியல. எங்களால் சாப்பிடாம இருக்க முடியும், ஆனா மற்ற சாப்பாடு பிடிக்க சாப்பிட முடியாது. எங்களால் மருத்துவ கொடுக்காம இருக்க முடியாது, ஆனா கொடுத்து சந்தோஷப்பட முடியும். ஆனா எங்களுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. பவுல் சொல்றாரு, இந்த நேரம் உங்களே இல்ல ஒன்றுமே இல்லாத எங்களை நம்மளை ஆசீர்வதித்து நாங்க சாபத்து கொடுக்குறோமே, இன்னும் ரோட்ல படுக்கிறோமே, தங்க இடம் இல்லையே, பைபிள் சொல்றது அப்படி சொல்றது. அப்படி மாதிரி தேவாவியானவர் சொல்றது. அதனால உங்களை எல்லாம் பிச்சைக்காராக்க மாட்டாரு. அழைக்கப்பட்டவன் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் மேல வரும் இருப்பாரா. நான் உயர்வு வரும் போதும் அப்பா நான் உயர்வுக்கு சொல்லவே முடியாது. உள்ள குத்தம். இந்த உயர்வுக்கு காரணம் என் கை சம்பாத்தியம் இல்லை, என் தாயின் கருளை ஒரு தெரிஞ்சாரு பத்தியா, அவரால் தான் இந்த உயர்வு. கரங்களை சொல்லாமே எஸ் வி லேர்ன். தேவனத்தை கற்றுக்கொள்ளுங்க, கத்துக்கொள்ளுங்க. வாலிபனே கத்துக்கொள்ளுங்க, சகோதரியை கத்துக்கொள்ளுங்க. படிக்கிறவங்கள படிச்சவங்கள வேலை செய்யல நீங்க தாழ்த்துங்க. நீ சம்பாதிக்க பலத்தை கர்த்தர் உனக்கு தரலனா உன்னை உழைக்க முடியாது. இங்க என்ன சொல்லுனா, யுத்தம் பெரிய வெற்றி. முடிச்சுக்கலாம், இருக்கலாம் சொன்னேன். அழைப்பும் யுத்தமும். தேவன் அழைப்பே எது தெரியுமா? அக்கிரம். நம்மள எப்தா போல இருந்தோம். எப்தா அப்படி இல்லை, எங்கேயோ தள்ளப்பட்டு இருந்தோம், நிந்தையில அவமானம் இருந்தோம், நம்ம எங்கேயோ ஓடி இருந்தோம். கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கு. எது தெரியுமா? நமக்குன்னு ஒரு யுத்தம் இருக்கு, நமக்குன்னு ஒரு யுத்தம் இருக்கு. என்ன யுத்தமா? இந்த யுத்தம் 2 யுத்தம் நீ போட்டே ஆகணும். நான் சொல்ற வானம் பொல்லாதாவி, அப்புறம் அதெல்லாம் நம்ம செய்வதற்கு ரொம்ப நாள் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி எழுதுறாரு, அது குவாலிட்டி இருக்கு. வானமல்ல பொல்லாத யுத்தம் அது இப்ப கிடையாது. ஆனால் உன் மாம்சத்துல இச்சை என்ற யுத்தம் இருக்கு. எனக்குள்ள போராட்டையா இருக்கா இருக்கா? எழுதிக்க, உங்கள் மாம்சத்துல போஸ் செய்கிற இச்சைகளை விட்டு விலகு, என் ஆசை போஸ் செய். வேதம் சொல்லி செய்யாத, மாம்சம் சொல்லுது செய், ஆவி சொல்லுது செய்யாத, வேதம் சொல்லு செய்யாத, போ. வேதம் சொல்ல போகாத, பேசு. மாம்சம் சொல்லு வேதம் பேசாத, மாம்சம் சொல்ல மன்னிக்காத, வேதம் சொல்ல மன்னிக்கு. போராடுதையா. பவுல் சொல்றாரு, செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யக்கூட நினைக்கிறேன், செய்யறேன். எனக்குள் போராடுற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்குள்ள போராடும். இதை ஜெயிக்கணும். ஆசை இச்சை உனக்குள்ள இருக்கிறத நீ ஜெயிக்கா கட்டி இந்த உலகத்துல இருக்குது எப்படி ஜெயிப்ப? ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்க நம்ம குள்ள இருக்க தரணும். நம்ம என்ன பண்றோம்? உலகத்தை நம்ம சேர்ந்து நம்ம துதிப்போம், சாத்தானை மிதி. எப்படி மிதிப்பீங்க? தேசத்தை சுதந்திரிப்போம். தேசத்தை சுதந்திரிக்குவானா உன் ரட்சிப்பு சுதந்திரிச்சு கொள்ளுங்க. பாட்டு பிரதர் நான் யாரும் சொல்லல, அவர் ஈஸியா சொல்ல, தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. உனக்கு ரட்சிப்பை நீ சுதந்திரிக்கும்படியாய் வாங்க சொல்றீங்க. எவ்வளோ சிடி போட்டாலும் பத்தலையே, குழந்தைலாம் குட்டியில ஏன் கோடி கோடியாக விற்கிறீங்க? ஒரே டியூனில் தான் போட்டுக்கிறீங்க. பாடினது போதும், ஆண்டு சொல்லிட்டு உக்காந்தனால சொல்லுங்க. உண்மையாக இப்போ நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா? என்னை அழைப்புன்னு தெரியும். என்னை ஒர்ஷிப் பண்ண கூட நான் போக மாட்டேன். என்னங்க என்னை பாட சொன்னா போக மாட்டேன். ஏன்னா அது என் வேலை. கைடன்ஸ் பண்ண சொன்ன கூட நம்ம கீழே வந்து மேலே ஒரு இடத்துல வச்சிட்டாரு கர்த்தர், 1லேருந்து ஒரு கிரேடில். பாடகர் எதுக்கு என் ப்ரீச்சராக போகிறீங்க? நான் கேட்குறேன், இனி பாடகர் உங்களுக்கு ப்ரீச் பண்ண தெரியாது. ஈவன் 15 மினிட்ஸ் ப்ரீச் பண்ண தெரியாது, ஒரே லைனாக தொடர்ச்சியாகவே. ஆனால் உங்களால் 3 மணி நேரம் பாட முடியும். பாட வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்க. நான் சொல்கிறது புரியுதுங்க உங்களுக்கு? ஐயா, இந்த யுத்தம் என்பது மாம்சம் செய்ய யுத்தம். எஸ், இந்த யுத்தத்தை ஜெயிச்சார். எப்படிமா ஜெயிச்சாரு? யாரே எப்தா பராக்கிரமசாலியாக இருந்தாலும் எப்தா ஜெயிப்பதற்கு காரணம், இப்போ எப்தா சொன்னது, ஏன் இந்த யுத்தத்தை நான் ஜெயிக்கலை, எனக்குள்ள இருந்த ஆவியான ஜெயிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரெக்டாக சொல்லாமே. எஸ், இப்போ எப்தா ஏன் விசுவாச வீரரில் பட்டியலில் பேர் வரணும்? இப்போ தான் பார்க்க போகிறோம். நேற்றெல்லாம் எனக்கு குழப்பம், எப்படி பேசுதாண்டவரே. கர்த்தர் ஒரு காரியத்தை கண் திறந்தார். உடனே நைட்டு பைபிள் எடுத்து பார்த்தேன். எப்பவுமே அப்படி தான், அப்படி வரணும். அப்போ தான் இந்த எப்தா அது சில சொல்லிடுறேனே, அவர் யுத்தத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. அந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா என் வீட்டுக்குள்ளேருந்து வருது எது ஃபஸ்ட்டோ அது நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் பலியா. என்னது? இவர் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். யார் வரான்னா அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தது. எத்தனை பொண்ணு? ஒரே பொண்ணு. கவனிங்க, அந்த ஒரு பொண்ணு வரும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது எதிர்க்கல ஒரு பொண்ணு வந்துச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா பைபிள் சொல்லுது பாருங்களேன். பசங்க
15 நான் வாசிக்கிறேன். 35 நியாயத்தின் 12:35. வாயத்தின் சொல்லி நான் அதை மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பன், நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயத்திலிருந்து பேசினார் அல்லவோ, அம்மோன் புத்திராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தரும் கட்ட உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும். என்ன செய்ய பொண்ணு தெரியுது? என்ன சொல்லுது? இப்ப சொல்றேன், ஐயோ என் வாயத்தில் சொல்றேனே. என்ன சொல்றேன்? எது முன்னோது அது கர்த்தருக்கு பலியிடுற. இப்ப யார் வந்துச்சு? நாங்க பொண்ணு வந்துச்சு. நான் நீங்கள் யார் வந்துச்சு? நான் என்ன சொல்றேன்னா, இது ரைட்டா? எப்தா வாழ்ந்த நாள் ஒரு காரிருள் நாள். எப்தா வாழும்போது பிரச்சனைனா அன்றைக்கு ஆசாரியன் பிரதான சரியான ஆசாரியன் இல்லை. நல்லா கவனிங்கள். எப்தா செஞ்சது தப்பு. எப்தா நரபலியை கர்த்தர் என்னைக்குமே என்ன பண்ணல, கேட்பதே இல்லை. எங்கேயாவது வேதத்தில் ஆடுங்க, மாடு, குருவி, புறா இப்படிதான் பலிபீட்டில் அங்கீகரிச்சுக்குது. அதர்சம், மாவு, கதிர் இதெல்லாம் இருக்கு தவிர நரபலியை கத்த விரும்புதே கிடையாது. அப்படி விரும்பாரானால் கழுதைய பலிட்டு இருப்பார். கழுதை எது கிடையாலோ தலையீட்டெல்லாம் கத்துனா வீட்டில் பிறந்த கழுதை எங்க பண்ண முறிச்சு சாவடிக்கணும். அப்பா ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும்? ஒரு உயிருக்கு என்ன பண்ண மனுஷன் உயிரை கத்த கேட்பதில்ல. எப்பா பெரிய தப்பு என்னன்னா, இவர் தான் சொன்னார் வருது, வீட்டில் வருது ஃபர்ஸ்ட் அதே ஒரு அவங்க பொண்ணு வந்துட்டா கொடுத்துட முடியுமா? காரணம் அன்னைக்கு சத்தியத்தை அறியாத ஒரு காரிருள் இருந்திருந்தா நம்ம போல ஆள் இருந்தா, என்றைக்குமே வேட்டில் ஏழாத ஏன் செய்றீங்க? எழுதுனது செய்யுங்க. நான் தான் சொல்லி எழுதுனது செய்யணுமா? அந்த பொண்ணை மீட்பதற்கு ஒரு தங்கம் கொடுத்துருக்கணும். அதுதானே ஒரு மனுஷனை மீட்பதற்கு எனக்கு வெளியே கொடுக்கணும். என் பொண்ணு வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணோம்? என் பொண்ணுக்கு எத்தனை கிலோ கொடுத்துறேன் ரைட்டுங்களா? பார்த்தீங்களா? அன்றைக்கி சரியான ஆசை இல்லை. நான் சொல்கிறேன், அது விட்டுருங்க. ஆனால் அந்த பொண்ணு நம்ம சொல்கிறா, பொண்ணு 12, 13 கன்னி பெண், அது சும்மா 15, 16 வயசு வச்சுப்போமே, சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. அப்பா நீ என்ன வாயில சொன்னியோ நீங்கள் சொல்லுங்களேன். எப்தாவுடைய அம்மா யார்? அவங்க பிறந்தது எப்தா துரத்தோட போயிட்டா. ஆனால் எப்தா பொண்ணு யார்? நீ வாயில எதை சொன்னிய பாருங்க. நம்ம வெளியே இருக்க தோட்டத்தை பார்க்குறோம், அந்த வளர்ப்பை பாருங்களேன். அந்த பொண்ணு வளர்ப்பை பாருங்க. எப்படியோ வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இல்லையா? அப்பா பேச்சை கேட்காத பொண்ணு இல்லையா? அப்பா பேச்சை அவமதிக்க பொண்ணு இல்லையா? அவன் சொன்ன என்ன சொல்லிடுற வாயில் அதை எனக்கு செய்யணும். என் அப்பாவுடைய வார்த்தை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை. ஒரு பெண், என் அப்பா தான் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை கீழே விழுவதை காட்டிலும் அதற்காக நான் செத்து போகிறேன். வாழ முடியாமல் சட்டை கிருஷ்ணன் எழுதும். என்ன வளப்பையா? இவர் அம்மா யாரு? இவர் பந்த யாரு? இவங்க அப்பா யாரு? துரத்துனாயா? இவங்க அண்ணன் தம்பி யாரு? வாழ. ஆனால் எப்ப பெத்த பொண்ணு யாரு? வைராக்கியம் உள்ள பெண், தகப்பனை கீழ்ப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்குற பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? அப்ப சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாரு. நீதிநாயகம் பெரிய நீதி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் எங்க அப்பா தன் அப்பா ஒரு போக்கிரியான வீரான மனுஷனுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன் மகனுக்கு நல்ல அப்பா வந்திருக்காரு. தன் மகனுக்கு நல்ல அப்பா, தன் மகனுக்கு நல்ல மாமா. நான் வாழ்வதை காட்டில உன் வார்த்தை நிலைக்கணும்பா. என் உயிர் போகுது பிரச்சனை இல்லப்பா, நீ என்ன சொன்னியோ அது செய். பிள்ளைங்க ப்ளீஸ், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கனம் தான் கொண்டு வரணும். ஒன்று நீங்கள் பெரிய புகழ்ச்சி கொண்டு வரணும். பார்த்து சொல்கிறேன், உங்கள் பெற்றோருக்கு அவமானத்தை கொண்டு வர பிள்ளைங்களாக வரக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உங்களால் உங்கள் அம்மாவுக்கு கனம் வர வேணாம், உங்களால் அம்மாவுக்கு உயர்வு வர வேணாம். ஆனால் உங்களால் உங்கள் பெற்றோருக்கு அவமானம் வரக்கூடாது. ப்ளீஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எத்தனையோ பெற்றோர்கள், நான் சொல்வதற்கு வெக்கமாக இருக்கு. நேற்று படித்தேன், அநேக இளம் பெண்கிட்ட அவரோட பேசி பேசி ரகசியமாக நான் ஃபோட்டோஸில் வாங்கி அது 1000 கணக்கில் அவர் விற்றுருக்கான் குரூப்பில். எப்படி? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ப்ளீஸ் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் நான் சொல்வதுக்கு ஒன்றே விரும்பல. அப்படி அக்கப்பன் தாயை அவமானப்படுத்திட்டு நீ சந்தோஷமாக இருந்துருவியா? பெத்ததுக்கு கொடுத்த கிஃப்டா? சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்க சொல்லி தியாகம் செஞ்சாங்களே, அதுக்காக நீங்க கொடுக்க போற கிஃப்டா?
அவங்க சின்ன 100-200 ரூபாய் சட்டை போட்டுப்பா, அவங்களுக்கு 1000-1500 ரூபாய்க்கு செருப்பு, ஷூ, சட்டை எல்லாம் பேண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள தியாகம் பண்ணி நீ வாழணும்னு சொல்லி வாழ வச்சதுக்காக நீங்க கொடுக்க போற கிஃப்ட் என்ன? சம்பாரிச்சு கொடுக்க பணம் முக்கியம் இல்லையா? நீங்க தாய்க்கு அவமானத்தை, தகப்பனுக்கு அவமானத்தை கொடுப்பதை காட்டிலும் நம்ம உலகத்துல பெறாதது நலம். இதுக்காக படிக்க வச்சோம், இதுக்காக செல்போன் வாங்கி கொடுத்தோம், இதுக்காக சந்தோஷப்பட்டோம், இதுக்காக நாங்கள் வேதனைப்பட்டோம், இதுக்காக தியாகம் பண்ணோம். அப்படி பெல்லைய பெத்து அவமானப்படுத்த காட்டிலும் மலடியா இருந்திருக்கலாம். மலடியா இருக்கிற அவமானத்தை காட்டிலும் பெத்த பிரலிமித்த வர அவமானம் எது அதிகம்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், நீங்க அப்படி இருக்கக்கூடாது. சொல்லணும், இவ்வளவு பெத்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதின்னு சொல்லத்தக்க நான் சாட்சியை உட்கார்ந்திருக்க நீங்க ஏற்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இது நிமித்தம் எப்தா விசுவாச வீரர் பட்டியலில் வரல. நம்மளோட இன்னைக்கு தியாகம் தான் பொண்ணை கொடுத்துட்டாரு. பிகாஸ் இட்ஸ் ராங் வே. பொண்ணேற்றுமே பலியிட்டது ராங் வே. என்ன நடந்தது தெரியுமா? பின்னாடி வருஷம் இந்த பொண்ணுக்காக துக்கம் கொண்டாட ஆள் வந்துட்டாங்க. என்னது? அதோ ராங் தான். நம்ம பிள்ளைங்களால மற்றவங்க என்ன வந்துச்சு? வருஷம் இந்த கண்ணியமைக்காக எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு மல்ல போய் என்ன பண்ணுவாங்களா? நல்ல. இது எது பத்தியா? எதுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? உலகம் எப்படி வந்து பார்த்தீங்களா? ஒவ்வொரு சரித்திரத்துக்கு பின்னாடி ஒரு சரித்திரங்குது. யாரால காரணம் இது? ஆவி பெற்ற மனுஷன் குடும்பத்தில் நடந்த காலம் தான். இப்போ எது பிரச்சனை? இப்போ நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. இந்த சண்டை போட்டு வராரு, இது நடுவில் சண்டை போட்டு வராரு. பெரிய வெற்றி கத்தை கொடுத்துட்டார். அம்மன் புதை ஜெயிச்சிட்டார். பெரிய வெற்றி கத்தை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரலாம். அப்படி வரும்போதே ஒரு டீம் வருது. வாசிங்கள் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்பிராயிம் மனுஷர்கள் ஏகமாய் கூடி வடக்க புறப்பட்டு எங்க? எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அனுப்பியாமல் அம்மோன் புத்திர மேல் யுத்தம் பண்ண போதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினினால் சுட்டு போடுவோம் என்றார். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கு அம்மோன் புத்திர பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் ரட்சிக்க அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில பிடித்து. எப்படி பத்தியா? பெரிய ராஜரிகையா, சாதாரண ஆள் இவரு. கையில பிடித்து கொண்டு அம்மோன் புத்திர விரோதமா போனா கர்த்தர் அவளை என் கையில போ, இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண என்று நினைத்து வர வேண்டியது என்ன என்று சொன்னார். கவனிங்க, பெரிய பாருங்க, பெரிய விஷயம் பைபிள் சொல்லுது. என்ன பண்ண 6, நீ ஷீப்லோத் சொல் என்பாங்க. அப்போது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் ஷீப்லோத் என்பன். அப்போது அவனை பிடித்து யோர்தான் தோல் வெட்டி போடு. அக்காலத்து எப்ராயிமர் 47,000 பேர் விழுந்தார்கள். இப்ப கவனிங்க, இப்ப பாருங்களேன். இப்ப என்ன போச்சுன்னா, நான் சரித்திரம் சொல்றேன். எப்தா ஜெயிச்சுட்டு வரும்போது எப்ராயிம் வராங்க. யோ, நீ சண்டைக்கு போகும்போது யாரையா கூப்பிடல? என்ன கூப்பிடலையே. நீ என்ன கூப்பிடாமையா? எங்க வந்தாங்க? நாட்டுல இருந்து வந்தாங்களா? இவனுக்கு அவங்களுக்கு எங்க சம்மந்தமே கிடையாது. அவன் சொல்றாரு, ஏன் நீ நிறைய பிரச்சனைக்கு வந்தியா? அப்போ நான் உங்களை கூப்பிட்டேன். என்னது? நீங்க வரல, ஜெயிச்சோட வரீங்களே. அவங்க சொன்னாங்க, நான் உன்னையும் உன் வீட்டையும் சுட்டுப்பா. வீட்டை இருக்குது, சரி அதை விட்டுருவோம், வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண ஒன்று, ஏன் எப்ராயிமர் பார்வை கூட எப்தா எப்படி இருக்காரு பாருங்களேன். எப்தா விட்டுருங்களேன். கர்த்தருடைய ஆவி பெற்றவங்க என்றைக்குமே மற்றவங்க பார்வை எப்படி இருப்பாங்க? எஸ், எப்படி இருங்கய்யா, எத்துங்கய்யா பின்னாடி 8ஆம் அதிகாரம், சாரி 8 நியாயாதிபதிகள் 1ஆம் வசனம் வாசின. அப்போது எப்ராயிம் மனுஷன் அவனை நோக்கி, யாரே? கிதியோன் நாட்கள், நீ மீதியான யுத்தம் பண்ணுகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லை, இப்படி நீ எங்களுக்கு செய்த என்ன சொல்லி அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார். யாராடா? எப்பெல்லாம் ஐயா இவங்க சண்டைக்கு போகும்போது வரமாட்டாங்க. இவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு வெற்றி பெற்று சந்தோஷமா கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்கும் போது அந்த வெற்றியை குலைப்பதற்கான ஒரு கூட்டம் எழுதி வருது. எப்ராயிம் கூட்டம். ஏன் எப்ராயிம்? மனாசே மீன்ஸ் கோத்திலிருந்து வந்த யாரு? கிதியோன் நாட்கள பெரிய வேதனை வந்து கிழக்கத்தை புத்தி எல்லாரும் வயல்ல இருக்க எல்லாத்தையும் ஏத்தி கொடகத்தை வச்சு அந்த வயல்வெளியெல்லாம் அழிச்சு இருக்கிற ஆடு மாதிரிலாம் பிடிச்சின்னு போயிட்டு அவன் வீடெல்லாம் எடுத்துன்னு கொகையில குண்டுல தங்கியிருந்தான். அப்ப எப்ராயிம் புத்திர வந்து யாருக்கு உதவி செய்யல. இங்க கீழையாத்துல வந்து அம்மன் போய் சண்டை போடுவோம், யார் வரல? இவங்களாம் ஜெயிச்சு வரான். ஏன் என்ன கூப்பிடல? ஏன் என்ன கூப்பிட்டாம வந்துருவியா? காரணம் என்ன தெரியுமா? இவன் மேல கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்ராயிம் ஜனம் பெருத்தவன். யாருங்க? அது யாக்கோபு வச்சவனு ஜனம் பெருத்தான். அவன் எப்பவுமே இருந்த 13 கோத்திரத்துல அவன் கோத்திரம் தான் நிறைய பொண்ணு. பின்னால பார்த்தீங்கன்னா சண்டை போறது, ஊர் சண்டைக்கு கூலி கொடுத்து யார் போவாங்க? அவங்க தான். ஏன்னா நிறைய ஜனம். இவன் ஜனம் இருக்கும்போது நம்ம கூப்பிடலையே.
நமக்கு ஒரு கொல்ல பொருள் கட்சிக்குமே சொல்லிட்டு அவர் யார்கிட்ட சொன்ன மனசிட்ட இவர் கிருதியில் பேசும்போது கிருதி சொல்றாரு, அதற்கு அவன், நீங்கள் செய்ததுக்கு நான் ஏமாத்திரம் அபியேசியன் திராட்சரசன் முழு அறுப்பை பார்க்கலாம் எப்ரான் மீதியான அறுப்பு அதிகம். தேவன் உங்கள் கையில் மீதியான அதிபல ஓரப்பையும் சேவை நீங்கள் செய்ததில் நான் செய்யக்கூடியது ஏமாத்திரம் என்றார். இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது அவன் மேல இந்த கோபம் இந்த கோபம் யார் வர வச்சிருக்கு? ஊஸ் யார்? நீ ஏன் கிதியோன் மேல கோபம் பண்ணணும்? உன் வீட்டையை வெட்டினா அவன் சத்துரு கத்தரை அனுப்பினார். யார் அனுப்பினது? நீ சண்டை போடுறது கிதியோன் கிட்டியா கத்தரை கிட்டியா? என்ன அனுப்பு யாரு? ஆனால் கிதியோன் சூப்பரான ஆள், அழகாக பேசுவார். ஏன் சண்டை? ஆனால் யார் சண்டை போட்டுருக்கணும்? அன்னைக்கு கிதியோன் போடல, இவன் பெருத்துனே போகிறான், திமுறில் வந்துனே போகுது. அன்னைக்கு கடும் கோபமாக சண்டை போட்டாங்களே, இப்போ உன் வீட்டையே சுட்டுருவோம். என்ன திமிரு பற்றியா? கொஞ்சம் விட்ட இன்னும் கட்சியில் இருக்க கண்ட இதான் என்ன திமிரெலாம் இருக்கணும். கொஞ்சம் கல் விடும் போது சரி, அடுத்த ஸ்டெப் அவன் எப்படி போவான்? நேற்று சண்டை போட்டான், இன்னைக்கு எப்தா கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? உன் வீட்டையும் பா எங்கேருந்து வரான்? வடக்கே. நான் சொல்கிறேன்னா உன் இடம் வந்து அங்கே இருக்குது, அவன் இடம் எங்கே இருக்குது? எமோரு தேசத்தில். உனக்கும் எப்தாக்குனே கீழே தேசத்துக்குனே ஏன் பிரச்சனை? உனக்கு நெப்தலி தான் யூதா இவங்களாம் இருக்கிறாங்களா? அவங்க வரலையே, நீ ஏன் வந்த? இப்போ எப்தா இவர் கிதியோனை காட்டிலும் ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் எப்தா சந்தர்ப்பமே கொடுக்கல. ஏன் கர்த்தர் அனுமதிச்சா தெரியுமா? நான் உங்களோட சண்டை போடுவேன்னு சொல்லியிருந்தா எப்தா விட்டுருப்பாரு. ஏன்னா கவுனிங்கள் நான் உங்களோட சண்டை போடுவோம், நீ ஏன் கடும் வாக்குவாதம் பண்ணியிருந்தா எப்தா என்ன பண்ணியிருப்பாரு? ஏன்னா எப்தா பற்றி நான் கேட்குறேன். எப்தா அம்மோன் புத்திராஜில் சண்டை போடும் முன்னாடி எழுதி அனுப்புறாரு. ஏன் சண்டைக்கு போகிறீங்க? ஏற்கனவே நாங்கள் அங்கே தானே இருந்தோம். உங்கள் காமோஸ் உங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா திருப்பி நீ கொடுத்துருவியா? அதே போல் எங்கள் தேவன் சண்டை போட்டு கொடுத்தாரியா? நான் தர மாட்டோம். நான் சண்டைக்கு வரல, நீ வேஸ்ட்டாக சண்டைக்கு வர. நம்ம சண்டை போடலாமா சமாதானம் போடலாமா? இல்லை நான் சண்டைக்கு தான் சொல்லி எழுத்து வடிவமாக சண்டை போட்டு பேசி அப்போ சண்டை. ஆனால் கிதியோன் அப்படி கிடையாது. நேரா போய் இருந்த சத்து டைரக்டா சண்டை போடுற. அப்போ சாஃப்டா போறோம். யாரு? கிதியோனா எப்தாவா? யாரு பேசினார்? யோ நீ ஏன் சண்டைக்கு வர? நான் சமாதானம் ஏன் சண்டைக்கு வர? சண்டை வேணா, நம்ம சமாதானம் இல்ல, நான் சண்டைக்கு வரையா வா சண்டை போட. ஆனா இங்க கிதியோன் அப்படி கிடையாது, நேரா போன. அப்போனா யாரு? இப்போ இப்படி இங்க மாத்திரம் ஒரு அம்மன் புத்திரகிட்ட பேசி சண்டை போட்ட எப்தா எப்ராயிம் இப்படி ஏன் பேசி சண்டை போட தெரியுமா? தேவன் அனுமதிச்சார். இங்கே எப்படி தெரியுமா? எங்க தெரியுமா? இப்போ வீட்டையே சுட்டரிப்பேன்னு சொன்ன எப்தா எப்படி ஒத்துப்பாரு? வீட்டுல யாரு இருக்கிறா? என் பொண்ணு இருக்குது. ஏன் அந்த அதுக்கப்புறம் தான் நடந்தது. அது வீட்டுல யாரு இருக்கிறா? அந்த யுத்தம் முடிஞ்சு போய் வீட்டுக்கு போகும்போது தான் வீட்டில் இருக்கிற வேதம் எப்படி எழுதிருக்கோம்? காரணம் எழுதுறீங்களா? கோபம் வந்து இந்த எப்ராயிம்க்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்யணும்னு சொல்லித்தான் யார் என்ன பண்ணாரு? தேவன் அனுமதிச்சார். இப்போ கர்த்தருடைய ஆவி, அதே ஆவி கிதியோன்கள் இருந்தது. அந்த ஆவி சாஃப்டா பேசிச்சு. இந்த ஆவி எப்ராயிம் 42,000 பேர் வெட்டுச்சு. இதான் என் விசுவாசத்தை வீரத்தில் வந்தது. அவர் அந்த யுத்தம் போட்டார, அது பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்க விசுவாச வீரல்ல மனாசே கோத்திரத்தில் பிறந்த மீன்ஸ் கிதியோன் செய்யாததை எப்தா செய்தார். எஸ், அவர் வாழ்க்கையை பாருங்க. யார் இவர்? சிம்பிளா முடிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர். யார் இவர்? கர்த்தருக்கு சித்தமால செஞ்சார். எத்தனையோ பேர். அவர் பிறப்பு என்ன? அவமானம். அவர் வாழ்க்கை என்ன? நிந்தை. அவர் வாழ்க்கை முடிவு என்ன? கண்ணீர். ஒரே பொண்ணு தான் கண்ணுக்கு முன்னாடியே பொண்ணு தன் சண்டை செத்து போச்சு. ரொம்ப நாள், கொஞ்ச நாள் தான் அவர் நியாயாதிபதி சீக்கிரம் செத்து போயிட்டார் பாருங்க. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தொடக்கம் முடிவு நிந்தை வேதனை எல்லாம் முடித்தாலும் அவருக்கு ஒரு கிரீடம் புதிய ஏற்பாடில் கொடுக்குது. எப்தா யாரு? எப்தா சாதாரண ஆள் கிடையாது ஐயா. எப்தா செத்துடலாம், எப்தா அவங்க அம்மா சரியில்லாமல் இருக்கலாம், எப்தா குடும்பத்தை எடுத்தலாம். நிந்தை அவமானத்தில் வந்த எப்தா யாருன்னா அவர் விசுவாச வீரர் பட்டியல அவர் வீரன். கரங்களை சொல்லாம சில நேரங்கள் நம்ம கடந்து போற வாழ்க்கை இப்படியே இருந்திருக்கலாம். பிறப்புல நிந்தை ஏதோ எப்படி கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருக்காய் வாழ்வாய். ஆனால் ஒருவேளை நீ எதிர்பார்த்து இங்கே கிடைக்காம இருக்கலாம். கர்த்தர் இங்கே கொடுப்பாரு. ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்பாக பிதாவானவர் உன்னை கனப்படுத்துவார். கரங்களை சொல்லாம அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டாவது யார் அவங்க? நான் பார்க்கல. ரெண்டாவது வாசிங்கள் பாருங்க. எபிரேயர் ஒரு பெண்ணை பற்றி ஒரு 10-15 நிமிஷம் பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் 31. விசுவாசன ராகாப் என்னும் வேசி, மறுபடியும் வேசிக்கிட்டு வரும். வேவுக்காரை 2 பேரும் இப்படிதான் பார்க்கணும். சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதோட சேதம் மகன். யார் அவங்க?
ஒன்று சொன்னேன், பிறப்பிலே வந்த அவமானம். இது அப்படி கிடையாது, தன் வாழ்க்கை அவமானம். பிறப்பிலே அவமானம். யாரோ செஞ்ச காரியத்துக்கு என் மேல நிந்த, யாரோ செஞ்ச காரியத்துக்கு என் மேல அவமானம். ஆனா அவங்க தான் அவமானமே. ஆகாப் யார்? அவமானத்தின் சின்னம். ராகாப் யார்? எரிகோக்கு அவமானத்தின் சின்னம். ராகாப் யார்? கானானியருக்கு அவமானத்தின் சின்னம். எங்கேயும் பாருங்களேன் சிங்கத்தின் சின்னம் நம்ம பார்க்கலாமே. பில்லர், பெரிய ஒரு தூண் போட்டு மேல பில்லர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அசோகா பில்லர்லாம் அங்க பார்த்து வேசர் பண்ணி இருக்கும். அசோகா பில்லர் ஒன்று பெருசா இருக்கும். எங்க பார்த்தாலும் பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய ஆஃபீஸில் பார்த்தா பெரிய பில்லருக்கு அங்க பில்லருக்கு மேலே தான் எனக்கு அடையாளம். பாருங்க, அந்த தூண், அந்த மீன்ஸ் அந்த மீன்ஸ் என்ன சொல்றது, அந்த மதில் மேல் ஒரு அவமானத்தின் சின்னம் இருக்கு. யாரு? யாஸ் ஊர்ல இருக்கிற பார்க்க முடியுதோ இல்லையோ, ஆனா ராகாப்பை பார்க்கலாம் வீட்டை. அந்த ராகாப் யாரு? வேதம் சொல்கிறே வேசி. ஏனையா ஒரு உத்தமி, ஒரு பசுத்தவாட்டி, ஒரு நீதிமான் மனைவி, ஒரு ஆசாரிய மனைவி, அவங்க பேரை எழுதல. வாட் எ வண்டர்ஃபுல் பைபிள். இந்த வேதம் வேசிய கூட விசுவாச வீரர் பற்றி சேர்த்திருக்குது. இந்த வேதம் தன் சரீரத்தை விற்று சம்பாதித்த மனுஷியை மேன்மைப்படுத்தி இருக்குது. மற்றவனுக்கு சந்தோஷம் கொடுத்து தன் வைத்து ஆட்சி கொண்டவர் தான் வேசி. வேசி விபச்சாரிக்கு டிஃபரெண்ட். இந்த மனுஷன் உள்ள சேர்க்கணும். எனக்கு என்னன்னா, சாரால் ஆபிரகாமின் ஒய்ஃபு, ராகாப் 2. இவங்க தேவனா அழைக்கப்பட்டவங்க, இவங்கள தேவன் அழைக்கல. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளும் சாரா தெரிந்து கொண்டார். ஏன்னா புருஷ மனைவி ஒன்று தான். ஆனால் ராகாப்பை தேவன் தெரிந்து கொள்ள, ராகாப் தான் தேவனை தெரிஞ்சு கொண்டாங்க. 2 அழைப்பு. ஹல்லேலூயா. என்ன ஃபண்டாஸ்டிக் சந்தர்ப்பம். ராகாப்புடைய வார்த்தை சாதாரண இங்கே மாத்திரம் கிடையாது, மத்திய சுவிசேஷத்தில் இருக்கு, வேற எங்க மாத்திரம் கிடையாது, அது யாக்கோபில் இருக்கு. எத்தனை இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல எதுக்கு வேற யாருமே வேற யாருமே இல்லை. எலிஷாபால் இருக்காங்க, ஆரோன் மணி, அவங்க வேற எழுதல. சிப்ரால் இருக்காங்க, மோசேயின் மனைவி, அவங்க பேர்ல. எத்தனையோ பேருடைய ரெபெக்கால் பேர் எழுதல, அஸ்னாத் பேர் எழுதல, ராகலேல் பேர் எழுதல. ராகாப் அது ஆபிரகாம் சந்திலிருந்து வரல, அழிக்க போற கானான் சந்திலிருந்து வந்தது. நல்ல கவனிங்கள். இந்த ராகாப் கிட்ட இருந்து சில காரியங்களை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். நமக்கு 10:15 முடிச்சிடுவோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ராகாப் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 காரியங்களை நாம் பார்த்துட்டு நாம் வாசிக்கலாம். பைபிள் சொல்லுது, அப்பொழுது 15 நான் ஃபாஸ்ட் அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கி விட்டால், அவள் வீடு அலங்கத்தில் மதிலில் இருந்தது. அலங்கத்தில் அவள் கூடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவரை நோக்கி, தேடுறவர்கள் உங்களை காணாதபடி நீங்கள் மலையில போய் அவர் திரும்பி வர மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, கவனிங்கள், இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு ஜன்னலை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரியும் உன் தகப்பன் விட்டார் அனைவரையும் உங்களை சேர்த்துக்கொள் என்றார். இல்லாவிட்டால் நீங்கள் எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா. மோசே காத்தேஸ் பர்னேலேருந்து வேவுக்கார அனுப்பினார் 12 பேர். எங்கேருந்து 12 பேர் அனுப்ப அது முதல். ஆனால் யோசுவா கில்காலில் இருந்து பைபிள் சொல்லுது 2 வேவுக்கார அனுப்புகிறார். எங்கே எத்தனை பேர்? அந்த 2 பேர் பேர் எழுதலை, ஆனால் அந்த 12 பேரில் பேர் எழுதினாங்க. இந்த 2 பேர் நேராக எங்கே போக முடியும்? எரிகோ மூடிடுச்சு. எரிகோ எப்படி இருக்கு? முடியுது. தண்ணி பிரவாகித்து வருது. எரிகோ கடந்து சுற்றி போனாங்க. எரிகோக்குள்ள போவதற்கான 2 பேருக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் மதில் மேல் ஏறும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எது மேல? மதில் மேல் ஏறி யார் வீட்டுக்கு போறாங்கன்னா, ராகாப் வீட்டுக்கு போறாங்க. ஏங்க, ராகாப் வீட்டுக்கு 2 காரியம் தான். இங்க 2 பேர் தான். 1 போனவங்க, 2 சந்திச்சவங்க. இதுதான் முக்கியம். இன்னைக்கு தேவ சித்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்ப எங்களை மாதிரி ஆள்லாம் அந்த வீட்டுக்கு போனாலே நான் என்ன நினைப்போம்? சாதாரண ஆள் அமைச்சிருக்க மாட்டாரு. ஆனால் சில நேரங்களிலே தேவன் சிலர் எப்படி பயன்படுத்த பாருங்களேன். அந்த 2 பேர் உள்ளே போனாங்க. கவனிங்கள், உள்ளே போகும்போது இந்த மனுஷன் யாருன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து 2 பேர் போறாங்க. யாரு? யோசுவா அனுப்புறாரு. அவங்க யாருன்னா கனான் தேசம். பைபிள் சொல்லுது, இவங்க 2 பேர் வந்திருக்க முகாந்தரம் யாருக்கு தெரியும்னா, ராகாப்புக்கு தெரியும். ஏன் இந்த 2 பேர் வந்திருக்காங்க?
பைபிள் சொல்ல பாருங்களேன், 2 தேசத்தை வேறு பார்க்கும்படி இஸ்ரவேல் புது சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார் என்று எரிகோ ராஜா சொல்லப்படுது. அவங்க ராகா வீடு போறவனு. அப்போது எரிகோன் ராஜா ராகாப்படி ஆள் உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பேச மனுஷன் வெளியே கொண்டு வா, அவர் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்க வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார். அந்த ஸ்திரீ அந்த 2 பேர் மனுஷனை கொண்டு போய் அவள் ஒளித்து வைத்து மெய்தான். இல்லத்தில் மனுஷன் வந்திருந்தார், ஆனாலும் அவர்கள் எப்படித்தான் தெரியாது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கவனிங்க, நான் யாருக்காக நிக்கணும்? நான் யாருக்காக நிக்கணும்? என் தேசத்துக்கு நான் சைனாக்காக நிக்கலவா? பாகிஸ்தான் நிற்க முடியுமா? இலங்கைக்கு? ஏன் ஆந்திராவுக்கு தமிழ்நாடுக்கு வந்தால் தமிழ்நாடு தான் நிற்போம், ஒத்துக்கணும்ல? ரைட்டுங்களா? தமிழ்நாடு மட்டும் என்றைக்கு கொஞ்சம் தனித்துவம் இருந்த நாடு, என்றைக்குமே ஒத்துக்காது சில காரியங்கள். நல்ல கவனிங்கள், இந்த அம்மா யாருக்காக நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சந்தர்ப்பம் பாருங்களேன். 2 பேர் வரும்போது ராஜாக்கு செய்தி போயிடுச்சு, 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. அப்போ ராஜா காலம் எப்போ அவங்க வீட்டில் வந்து இல்லை, அவங்க வந்தாங்க, எவ்விடத்தால எனக்கு தெரியாது, அவங்க போயிட்டாங்க, இப்படி போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்க என்ன பண்ண மேலே கொண்டு போயிட்டு அவங்கள ஒரு இடத்துல மூடி பாதுகாத்துட்டாங்க. பாருங்க, நல்ல கவனிங்கள். 6 அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பட்ட சணல் தட்டைக்குள் மறைத்து வைத்தார். அந்த மனுஷர் யோர்தான் போற இப்போ 8 அந்த மனுஷர் படுத்துக்கொள்ள முன்னே அவள் வீட்டின் மேல் அவளிடத்தில் ஏறி போய், கவனிங்கள், இப்போ அவங்கள்ட்ட ஏறி போறாங்க. இப்போ கவனிங்களேன், ஒரு நேரம் கவனிங்கள், இதான் சத்தியம். இப்போ ராகா பத்தி நம்ம சாதாரண பார்க்கலாமே, ஒரு காலம் உன்னை தேடி வந்தது. ரட்சிப்பு நீங்க தேடி வந்ததா? நீங்க தேடி பிடிச்சிங்களா? அதுதான் சத்தியம். என்ன நான் ஆண்டவரை ஏற்றுக்கல, அது மட்டும் உண்மை. எனக்குள்ள விசுவாசம் வரல. தொடங்க, நான் பாவத்தை ஜெயிக்கல, நான் பீடத்துக்கு போடல, நான் சிகரெட்டுக்கு போடல, பொதுவாக நான் கெட்டப்படுத்த அதை அந்த பாவம் மன்னிப்பு எல்லாமே. இப்போ இந்த 2 பேருக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே இப்போ ரட்சிப்பு வந்தது. இப்போ ரட்சிப்பு கிடைச்ச நான் அதை தேடி போகிறேன். நல்ல கவனிகள், இப்போது இவங்க 2 பேர் தான் இவங்க தேடி வந்தாங்க. இப்போ மேலே மூடிட்டாங்க, போயிட்டாங்க. இவங்க கீழே இருந்து சொல்லலாம், பிகாஸ் அவங்க ஒரு வேசி, கீழே இறங்குவாங்க. இப்போது ஒரு தவறான, இப்போ என் பேருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது நான் மேலே ஏறி போனான்னு நினைப்பாங்க. அவங்க 2 பேர் தனியாக இருக்காங்க, ஒரு பொண்ணு போகிறா பார்த்தியா, ஏற்கனவே யார் பேச்சு இந்தம்மா சாதாரண நின்று பேசாலும் போதும், பேசுகிறார அது பயம்தான். சின்னத்தில் பேசுறது கூட பயம், சிலத்தை பேச விரும்புவாங்க. அந்த மாதிரி தானே சமுதாயத்தில் ஆகி போச்சு. உண்மை தானே? எங்கள் மேலே இருப்பாங்க. கவனிங்க, இது என்ன சொல்லுதுன்னா, உன்னை சந்திப்பதும் நம்மை சந்திப்பதும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாராலை கத்த தெரிஞ்சு கொண்டார், ராகாப்பலை கத்த தெரிஞ்சு கொண்டார். நான் சொல்ல ரொம்ப ஃபண்டாஸ்டிக், இது ரொம்ப 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 ரொம்ப. ஆனால் இப்படி எழுதியிருந்தாலும் ராகாப்பையும் கத்த தான் தெரிஞ்சு கொண்டார். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் ஒருத்தருக்கு தானாகவே அவர் தொடங்கினாதான் அது புரிஞ்சுங்க. இப்போ நாங்கள் போயிட்டு அவன் சொல்கிறாங்க மேலே போகிறாங்க. கவனிங்க, இதுதான் ஏன் ஃபண்டாஸ்டிக். இப்போ பாருங்களேன், ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், வந்திருக்கு யார் இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் கர்த்தர் உங்களுக்கு மாறுதல் தரும்படியாய் ஒருவர் பேசி அனுமதிப்பாரானால் அந்த சந்தர்ப்பத்தை தள்ளிவிடாமல் மாறுதலுக்கான சந்தர்ப்பத்தை பிடித்துக் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை முற்றுமாய் மாறிவிடும். அந்த சந்தர்ப்பம் அந்த வாரம் அந்த நேரம் வரும்போது நீங்கள் தட்டி கழித்து விட்டீர்களானால் சந்தர்ப்பம் வராது, நியாயத்திற்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் வரும். ப்ளஸ் நினைக்கணுங்க, உங்களுக்கு ஒரு மாறுதல் இன்னைக்கு கர்த்தர் பேசிப்பா உணர்த்திருப்பார், உடைச்சிருப்பார்னா அது ரட்சினால் அன்றைக்கு மாறுதல். ஒரு கர்த்தர் பேசியிருப்பார் தவறுனா அதை ஓப்புக்கணும், அதை மிஸ் பண்ண கர்த்தரை நேரம் அந்த இடத்துல பேசிட்டா அதை தள்ளிட்டு அந்த இடத்தை கடினப்படுத்திடுற, திரும்பி அந்த இடத்துல என்ன பண்ண கர்த்தர் பேச முடியாது. ஆனால் அந்த இடத்துல நீ தள்ளும் போது அந்த இடத்துக்கு அதை நியாயத்தீர்ப்பு தான் கொடுப்பார், வேற ஒன்றே கிடையாது. அதான் உண்மை, அதான் உண்மை. அமித்ஷா கதை நடந்தது, யோவாஸ் கதை நடந்தது. நீ என்ன சொல்லி பாருங்களேன், அந்த 8, 9 கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்து உங்களை கொடுத்து தேசக்கூடிய எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். அவன் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்தீங்க உங்களை பார்த்தோன்னு எங்க ஜனங்களே ஆயிப்போச்சு, ஆயிப்போச்சு, திகில் சோர்ந்து போனாங்க. ஆனா இது திரும்பி போட்டு பாருங்களேன், ஒரு காலத்துல இதே ஜனத்தை பார்த்து ஐயா நாங்க அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம், எனக்கு புத்திரக்கா உள்ள இருக்க எப்படி தெரியுமா, உள்ளாயிட்டு இருப்பான், நம்ம இப்படிதான் பார்க்கணும். அவன் தோல்கிட்டு தான் இருந்தாங்களாம், 6 அடி மனுஷனுக்கு. அப்ப எப்படி இருப்பான் அவன், எவ்வளோ அடிப்பான் அவன். இவங்க இப்போ உள்ள இருக்க சொல்றாங்க, நான் தீயில் பிடிச்சிருந்தாங்க, நாங்கள் தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சு? அப்போ இந்த வேசி எப்படி தெரிஞ்சிருக்கும்? வேசி என்ன பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க. உள்ள இருக்க விஷயம் உனக்கு எப்படியும் தெரியும், ஓரம் கட்டாங்களே, உனக்கு எங்கே வச்சிருக்காங்க, எங்கே இருக்காங்க, மதில் மேலே வர சொல்லி அதை விட்டுருவோம். நீங்கள் இதுதான் விஷயமே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சம தண்ணீரை வற்றி போக பண்ணதும் நீங்கள் யோர்தானுக்கு அப்போது சங்கரப்பட எமோரா 2 சீக்கிரம் 1, 2 மாதம் 3 மாதம் நடந்தது. எத்தனை மாதத்துக்கு முன்னாடி?
ஒன்று 40 வருஷம் நடந்தது. என்னங்க அநியாயம் ஐயா! அப்போ இந்த பொண்ணு பிறந்திருக்கே மாட்டான், மிஞ்சி போனால் 25 வயசுக்குள்ளே இருக்கலாம். 40 வருஷம் மோசடி நடந்தது. 40 வருஷம் 41 வருஷம் ஆகி போச்சு, ரைட்டுங்களா? ஒன்று 40 வருஷம் நடந்தது, ஒன்று 2-3 மாதம் நடந்தது. சீக்கிரம் மாதிரி அங்கே கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இது தெரியலாம், ஓகே. 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசை பிரித்தது எகிப்து ஜெயிச்சு இவங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணால் பார்த்தவங்களே கத்தர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டாங்க. கண்ணாலே அற்புதத்தை பார்த்தவங்களே கத்தர் பிறக்காமல் அவங்க அம்மா அப்பா தான் பிறந்திருப்பாங்க. யாரோ என்றைக்கு சொல்லியிருப்பாங்க. ஐயா இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க, யாரோ என்றைக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இப்போது அது சொன்னது உண்மையாகிறதுக்கு எது தெரியுமா? எமோராஜா சீக்கிரம் பாசனை அழிக்கும் போது தான் அழிச்சிட்டாங்களா, அவங்க ஜெயிச்சிட்டாங்களா, அவங்க தாங்க பெரிய. அப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கேட்டோம் பார்த்தீங்களா? ஐயோ, அப்போ எகிப்துலேருந்து வரும்போது எகிப்து அழிச்சதோ உண்மைதான், செங்கல்ல பிறந்த உண்மை. சில நேரங்களில் நம்ம மறைத்திருக்கிற காரியத்தை தற்காலிக காரியம் நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி எங்களுக்கு திகில் பிடிச்சியே அந்த அம்மா சொன்னாங்க பற்றியா, சந்தர்ப்பம் கேட்டது எதுவோ அது விசுவாசிக்கும்படியாய், கேட்டது எதுவோ அது நம்பத்தக்கதுபடியா விசுவாசுக்கு ஏற்ற கிரியை செய்தார் சொல்லிட்டான். இப்போ கேள்விப்பட்ட போது நாங்கள் இறுதியெல்லாம் கருது போச்சு, முடிச்சிடலாம். இது நிமித்தம் அந்த அம்மா பேர் அங்கே எழுதலை. இந்த அம்மாவுக்கு எது நிமித்தம் ரட்சிப்பு கிடைச்சது? என்ன கிடைச்சது? எஸ், அவங்க எது நிமித்தம் என்ன கிடைச்சது? இப்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் தேடுறாங்க. அவங்க இப்படியா இருக்கும் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிள் சொல்லுது 15 நேரம் போகலாமே, கயிற்றினாலே ஜன்னல் வழியை இறக்கி விட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது, அலங்கத்தில் குடியிருந்தாள். அப்போது 17, அப்போ அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரியும் உன் குடும்பத்தார் அனைவரும் உன் சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்பாய். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவன் ரத்தப்பழி அவன் தலைமை இருக்கும், எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடு வீட்டில் இருக்க எவன் மேலே கை போட்டால் அவன் ரத்தப்பழி எங்கள் மேல் இருக்கும். 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது விவேகானந்த அந்த வாலிபர் உள்ளே போய், யாருங்க? அதே வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயும் சகோதரர் அவருக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தை அனைவரும் வெளியே கொண்டு வந்து அவள் இஸ்ரேல் பாலத்துக்குள்ளே புறம்பேருக்கு முடியும் என்னது 14 பட்டணத்தை அதில் யாவையும் ஆக்கில் சுட்டி வைத்தாள், வெள்ளியம் பொண்ணு எல்லாத்தையும் அழிச்சாங்க. இப்போ ராகாப் என்ன ஆகி போச்சுன்னா, என்ன ஆகி போச்சு சொல்லுங்கள்? ராகாப் என்ன ஆகி போச்சு? பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதா பார்க்கலாம்? பைபிள் சொல்லுது 21, நான் மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 21, அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது. என்னது? 2 பொம்பளை தாங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று ராகாப்பு, இவங்கள தூதர்னு சொல்லுது, தேவக்கார தூதர்கள், அவ தேவ தூதர்கள். 2 பேர் பார்த்தீங்களா? 2 பேரும் மத்தியில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? மத்திய சுவிசேஷத்தில் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஒருத்தி வேசி, ஒருத்தர் பரிசுத்தவாங்க. இது மேட்ரு கிடையாது. இவங்க எப்படி விசுவாச கீழ்படுறாங்க அதான் மேட்ரு. பிறப்பில் வருகிற நிந்தை கர்த்தருடைய பார்வையில் ஒன்றும் செய்யாது. 2த்துக்கு என்ன தெரியுமா விசேஷம்? இப்போது நான் காப்பாற்றிட்டேன், நடந்து முடிச்சு அதெல்லாம் முடிச்சு. நார்மலாகவே ஒருத்தங்க பயம் வந்துச்சுன்னா செஞ்சிடுவான், ரைட்டுங்களா? இங்கே இருக்கும் அங்கே போய் அங்கே போய் சேருது ஈஸி, ரைட்டுங்களா? இதே டீமில் அந்த கூட போய் உயிருக்கு பயந்துன்னா அப்புறம் காட்டி விடுவோம் மக்களாக இருக்கான், ரைட்டுங்களா? இப்போது இந்த மனுஷிய விசுவாச பட்டியலில் வரக்கண்ண இப்போது நல்லா கவனிங்க. அந்த அலங்கத்துலேருந்து ஒரு கயிறுலேருந்து இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? இந்த வீடு கடையில் எது? இந்த பைபிள் சொல்லுது, அப்பொழுது அந்த 17, அப்போது அந்த மனுஷர் அவள் நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் போய் நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை இறக்கிட்டு ஜெல்ல கட்டி உன் தகப்பன் தாயும் சகோதரரும் உன் குடும்பத்தை அனைவரும் உங்களை சேர்த்துக்கோள். நீ அப்போனா அந்த கட்டி எங்கே இருக்கும்? அது கட்டி நீ இங்கே சேர்த்துக்கோ. அப்போது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அடையாளம் எதுனா, எது அடையாளம்? பைபிள் சொல்லுது 21, அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே என்னது ஆக கடவுள் சொல்லி அனுப்பிட்டா. அவள் போய்விட்ட பின்பு அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டி வைத்தாள். இப்போ சொல்லுங்கள், அது எதுமா விசுவாசம்? அந்த கயிறு தொங்குது பார்த்தீங்களா? அவங்க போனது விட்டுருங்க, அவங்க வந்தது விட்டுருங்க, அவங்க அந்த கயிறு தொங்குது பார்த்தீங்களா? அந்த கயிறு என்ன பேசுதுன்னா ரட்சிப்புக்கு அடையாளமா. இப்போது உக்காந்துருக்காங்க வீட்டில். எதுக்காக வீட்டில்? எப்போ மீட்பு வரும் என்று ராகாப் காத்திருக்கிறார். இல்லைன்னா கயிறு எடுத்திருப்பாங்க. எப்படியாவது அவங்க சொன்னாங்க வார்த்தை அழிவு வரும், அழிவுல ரட்சிப்பு வரும், அழிவு வரும் ரட்சி. அன்னைக்கு அதே அடையாளம் இஸ்ரேல் மக்களுக்கு போட்டு என் வீட்டு வாசல்ல ரத்தத்தை, எந்த வீட்டு ரத்தம் இல்லையோ
அந்த வீட்டில் இருக்க தலைச்சாலை சங்கரிக்கப்படும். அவங்களுக்கு இவங்க என்ன 40 வருஷம் அடையாளம். அந்த கயிறு பேசுது, கயிறு பேசுது. என்ன பேசுது? நிச்சயமாக எரிகோக்கு ஒரு அழிவு வரும், நிச்சயமாக இந்த உலகத்துக்கு அழிவு வரும், நிச்சயமாக இப்ப இருக்க உலகத்துக்கு அழிவு வரும். ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. வழி வரும். இப்ப அந்த வீடு காத்துருக்கு. எதுக்கு நம்ம காத்து இருக்குது? அந்த கயிறு நம்ம பேசுது, மீட்புக்காய் காத்திருக்கிற வீடு. இப்போ ஒன்று சொல்லட்டுமா? எப்போ அவங்க வந்து இந்த கயிறு உள்ளே போட்டாங்களோ அதுக்கப்புறம் ராகாப் வீட்டில் எவனுக்குமே இடம் இல்லை. புரிஞ்சுதா? பிரேஸ். இனிமேல் வேசி தினத்துக்கு அந்த இடத்துக்கு இடம் கிடையாது. வேசியின் வீடு பைபிள் சொல்லுது. எப்படி? யாக்கோபின் நிருபம் கடைசியாக வாசிங்கள். திடீர்னு ஞாபகம் வந்து 2ஆம் அதிகாரம். என்ன ஞாபகம் பண்ணலாம்? ஏன்னா நம்ம ரொம்ப கடைசி நாட்டில் நிற்கிறோம். நம்ம 2ஆம் அதிகாரம் 25. அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதலை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிட்ட போது கிரியைகள் அல்லவா நீதுளாக்கப்பட்டார்கள். அனுப்பி வைத்ததுனால இல்லை, கிரியைனால் அல்லவா. எப்போ அவங்க வேற இது ஒரு சத்தியம் வர்றதுக்கு முன்னாடி யாரானா வீட்டுக்குள்ளே வரலாம். முடிச்சிடுறேன். சத்தியம் வர்றதுக்கு முன்னாடி யாரானா வீட்டுக்குள்ள வரலாம். இப்போ சத்தியம் உள்ளே வந்துடுச்சு. சத்தியத்தை நான் சந்திச்சிட்டேன். இனிமேல் யாரும் வீட்டுக்குள்ளே இல்லை, சத்தியம் மாத்திரம் உள்ள வரணும். கல்வி சொல்லாமே இனிமேல் வேசி என்று சொல்றதுக்கு அடையாளமே கிடையாது. அங்கே தொங்குது ஒரு கயிறு. ஒரு வேற யாரா வந்திருக்கலாம், அதுக்கு இடமே கிடைச்சிருக்கதையா. அந்த கயிறு எதுக்கு அடையாளம்? மீட்கப்பட்டவன். பைபிள் சொல்லுதே, என்றைக்கு அவர்கள் உள்ள வந்தார்களோ இனிமேல் வேற யாரும் ராகா வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் வேறு யாரும் தலையாக இருப்பது உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே தலையாக இருப்பதற்கு என்னல்ல, யாருக்குமே அதே அல்ல. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.